அனைவருக்கும் வணக்கம். 2 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம ஈழப் போர்ல 1.5 லட்சம் தமிழர்களை மாண்டதற்காக ஒரு சிறு அஞ்சலி செலுத்தி இந்த கூட்டத்தை தொடர்ந்து சரியா நினைக்கிறேன். அப்படி எல்லாரும் எழுந்துருங்க, ஒரு நிமிடம் நின்னா. நான் அக்னி சுப்பிரமணியம். இன்று நம்முடைய ராஜீவ் படுகொலை பற்றி முழுக்க ஆழமாக தெரிந்த ஒரு நபர். அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவருடைய சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிட்டு அப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அக்டோபர் 1, 1949 திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற நச்சலூர் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் தான் இவர் பிறந்தாரு. மாணவ பருவத்திலேயே இவர் பெருந்தலைவர் காமராஜரால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் அப்பயே நுழைஞ்சிட்டார். அரசியல் பொதுக்கூட்டங்கள், பட்டிமன்றங்கள் வாயிலாக தமிழகம் முழுவதும் அந்த அறிமுகமான ஒரு பேச்சாளர் தான் இவர். இவருடைய தொடர்புகள் என்ன, இந்த ராஜீவ் கொலை பத்தி இவருக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இவர்கிட்ட கேட்க வேண்டியது. இவர் காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு இருக்கார். பொதுவா காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைச்சிருக்கோம்? அவர் எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். நீங்க வேர்ல்டு தமிழ் ஃபாரம் 2 ஸ்கிரீன் தெரியும், அதுல ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு அந்த புத்தகத்தோட ஸ்டில்ஸை காமிக்கிறேன், நீங்களே பாருங்க அந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை. இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்த்தீங்க இப்போ அவர் அதுல எண்ணுரைங்கிற அந்த இதுல எழுதியிருக்காரு. அதை படிக்கிறேன். ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை நியாயப்படுத்த நம் இன பகைவர்களால் கையாளப்பட்ட தந்திரங்களில் ஒன்றுதான் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தாய் தமிழகத்தில் எப்பொழுதெல்லாம் மக்கள் பெருமளவு திரள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த சக்தியை பலவீனப்படுத்த ராஜீவ் கொலையை பயன்படுத்துவது வாடிக்கையாகிவிட்டது. அதனால்தான் ராஜீவ் படுகொலையின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தினால்தான் நம் இனம், அதாவது தமிழர் இனம், ஒற்றுமையை பலப்படுத்த முடியும் என்பதனை நன்கு உணர்ந்திருக்கிறேன்னு 2 தடவை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் காங்கிரஸா இருந்தாலும் இந்த உண்மையை, ஈழத்தமிழர்கள் விஷயத்துல இந்த உண்மையை, அதாவது ராஜீவ் படுகொலை தான் இப்போ இந்த இறுதி போர் வர்றதுக்கு காரணம். அந்த 2009 மிகப்பெரிய பேரழிவுக்கு வர்றதுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ அதோட பின்புலம் என்னங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். அப்பதான் நம்ம எல்லாருமே என்னங்கிறது தெரியாம நம்ம இன்னும் கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு நமக்கு அப்பதான் இந்த போராட்டத்திலிருந்து வெற்றி பெற முடியும். இவர் காங்கிரஸ்ல இருக்கார். பல சந்தேகங்கள் எனக்கே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவுல ஈழ அழிவுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் தான்.
அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அதுல வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும்போது நீங்க 2002லயே சுகன்யா ரோந்து கப்பலை நம்ம வந்து பரிசளிச்சிருக்கோம் ஸ்ரீலங்காக்கு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தான். அதுக்கு அடுத்தது 2006ல 5 MI-17 ஹெலிகாப்டர்ஸை, ராணுவ ஹெலிகாப்டரை நம்ம வந்து அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்குறோம். இதுவும் காங்கிரஸ் காலத்துல தான். அந்த அந்த 5 ஹெலிகாப்டர் தான் 2008 2009 நடந்த போர்கள்ல பல இடங்கள்ல அந்த மக்களை அழிப்பதற்கு உதவியா இருந்ததுன்னு சிங்கள இராணுவத்தில் இருந்த பல பேர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இந்தியா கொடுத்த அந்த MI-17ங்கிற அந்த ஹெலிகாப்டர் தான் எங்களுக்கு வந்து உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்திரா அப்படிங்கிற பெயர் கொண்ட ரேடார்கள் பலதை நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியதா? காங்கிரஸ் செஞ்சதை நம்ம எடுக்க முடியுமா? அவருக்கு வழிவிட்டு அவர் முதல்ல வந்து அவருடைய முன்னுரை, தொடக்க உரை, எல்லா உரையும் முழுக்க இதை தெளிவு பண்ணட்டும். அப்புறம் நம்ம எல்லாம் கேள்வி கேட்போம். தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம். நண்பர் அக்னி சுப்பிரமணியம் அவர்கள் துவக்கத்தில் பேசுகிற போது சில கருத்துக்களை சொன்னார். அது உண்மை போல தோற்றமளித்தாலும் அது உண்மை இல்லை என்பதை நான் பின்னாலே நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் பேச விரும்புவது என்பது இந்த இந்திய நாட்டுடைய பிரதமர் ராஜீவ் காந்தியுடைய கொலையில் இருக்கக்கூடிய உலகத்துக்கு தெரியாத மறுபக்கத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதில் என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதையும் நான் சொல்லாமல் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு 2 நாட்களும் பின்னாலே என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அதிலிருந்து நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு மே 20ஆம் தேதி. இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் நகரத்தில் இந்த நேரத்தில் லட்சுமி பெருமாள் கோயில் என்கின்ற அந்த இடத்துக்கு பக்கத்திலே மேடையில், பொதுக்கூட்ட மேடையில் நானும் சுப்பிரமணிய சாமியும் அமர்ந்திருந்தோம். அன்று நடந்ததெல்லாம் இன்றைக்கு எனக்கு கனவு போல அவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கம் என்பதே அதற்கு முதல் நாள் 19ஆம் தேதி காலையிலிருந்து தான் துவங்குகிறது. 18ஆம் தேதி இரவு டெல்லியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி திருச்சியில் எனக்கு தொலைபேசியில் அழைத்து 19ஆம் தேதி காலையில் நீங்கள் சென்னைக்கு வாருங்கள், விமான நிலையத்துக்கு வாருங்கள் என்கிறார். நான் நினைத்துக் கொண்டேன், தேர்தல் ஒரு வாரம் தான் இருக்கிற காரணத்தால் ஏதோ அவசர வேலை, போய்விட்டு உடனே வந்து விடுவோம் என்று இரவு 12 மணிக்கு மேலே புறப்பட்டு ஒரு வாடகை காரில், அந்த கார் டிரைவர் இன்னமும் இருக்கிறார், அவருடைய பெயர் பிச்சை என்று பேர், நேரடியாக விமான நிலையத்துக்கு போனேன். ஒரு சட்டை வேட்டி மட்டும் எடுத்துக்கொண்டு போனேன். விமான நிலையத்திலேயே குளித்து விட்டு உடை மாற்றிக்கொண்டு அவரை வரவேற்றேன். VIP லான்ச்ல உட்கார்ந்தோம். என்ன வர சொன்னீர்கள் என்று கேட்டேன். என்னவா, இன்று கூட்டம் இருக்கிறது, அதற்காகத்தான் என்றார். அப்படியா, எனக்கு தெரியாது, அதனால் துணி கூட நான் எடுத்து வரவில்லை என்று சொன்னேன். இல்லை, பரவாயில்லை, வாருங்கள் என்றார். அங்கிருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம். முதலில் காஞ்சிபுரத்திற்கு போகிற போது அதற்கு முன்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் இடத்தில் நாங்கள் திரும்புகிற நேரத்தில் எங்கள் வாகனத்தில் சுப்பிரமணிய சாமி, அப்போது அவர் அமைச்சர், அவருக்கு அருகிலே நான், எங்களோடு காஞ்சிபுரத்தை சேர்ந்த வரதராஜன் என்பவர், IS-இல் வேலை பார்த்த, IB-யில் வேலை பார்த்த மணி என்கிறவர், 4 பேர் அமர்ந்திருந்தோம். அந்த இடத்தை திரும்புகிற போது அந்த மணி சொன்னார், வேலுசாமி சார், இந்த இடத்துலதான் நாளை மறுநாள் வந்து இங்கே ராஜீவ்காந்தி கூட்டம் நடக்கிற போது என்று சொன்னார். நான் திரும்பி பார்த்தேன், புதராக இருந்தது, முள்ளும் கல்லுமாக இருந்தது. என்ன இந்த இடத்திலே கூட்டம் எப்படி நடக்க, என்ன உளறீங்க என்று நான் சொன்னேன். அப்போது சுப்பிரமணிய சாமி எதை பேசினாலும் உடனடியாக பேசுகிற மனிதர் பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார். இல்லை இல்லை, இங்கதான் கூட்டம் என்று மீண்டும் அந்த IB அதிகாரி சொன்னார். நான் அதற்கு பின்னால் சுப்பிரமணிய சாமி, என்ன சார் இப்படி சொல்லாரு, உங்களுக்கு தெரியாதா, எப்படி இங்க கூட்டம் நடக்கும் என்று கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே, அவர் சொல்வது உண்மைதான், இந்த இடத்தில் தான் நடக்க போகிறது என்றார். முதலில் ஒன்றும் புரியவில்லை. அங்கே அதை முடித்துவிட்டு மதிய உணவு என்பது அங்கு இருக்கிற ஒரு வழக்கறிஞர் செல்லப்பா வீட்டில் உணவு உண்டோம். சாப்பிடுகிற போதே கேட்கிறேன், ஆம் ஆம் என்று சொல்வதோடு சிரித்துக் கொண்டே இருந்தார். அதற்கு பின்னாலே எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். தொடர்ந்து காஞ்சிபுரத்திலே கூட்டம், அதற்கு பின்னாலே இரவு கடைசி கூட்டம் வேலூரிலே பொதுக்கூட்டம். கூட்டம் முடிகிற போது இரவு 12 மணி ஆகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் சேலத்திலே கூட்டம் என்கிறார். இதெல்லாம் எனக்கு முன்கூட்டி சொல்லவில்லை.
காலையில் எழுந்து இங்கிருந்து போக முடியாது, 9 மணிக்கு எங்க நிகழ்ச்சி இருக்கிறது என்றவுடன் அப்ப என்ன செய்வது என்று கேட்டார். இரவோடு இரவாக போய்விடுவோம் என்று சொல்லி அந்த கூட்டம் முடிந்தவுடனேயே ஒரு வாகனத்தில் அவரை பின்னாலே படுக்க வைத்துக் கொண்டு நான் டிரைவரும் நானும் மட்டும் முன்னால் இருந்து போனோம். சேலத்திலே விடிய காலை 5 மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கு இருக்கக்கூடிய டிவியிலே தான் அறை போட்டிருந்தார்கள். அங்க இருக்க கட்சிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் போகிற போதே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாமக்கல் நரசிம்மன், மேட்டூர் ரத்னவேலன், துடுப்பதி கோபால், அதோடு பரமத்தி வேலூரை சேர்ந்த VS பரமசிவம், இப்படி ஒரு 20 பேர் அந்த நேரத்திலேயே காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் போனவுடன் உள்ளே நுழைந்தவுடன் நான் பல் விளக்குவதற்காக வெளியே எழுந்து பல் விளக்கி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் முதலில் இந்த கோபால் ஓடி வந்தான். என்னப்பா உங்க ஐயர் இப்படி சொல்றாரு என்று கேட்டான். என்னவென்று கேட்டேன். 4 நாள்ல தேர்தல் இருக்கின்றா, தேர்தல் நடந்தா பாக்கலாங்கிறார் என்று சொன்னார். நாங்க ஏயா உணர்ற, அதுக்கு அவர் எதுக்கா சொல்ல போறார், 4 நாள்ல தேர்தல் நடக்குமான அவர் ஏன் கேட்கிறார் என்றேன். அந்த நேரத்தில் வயதான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் GG குருமூர்த்தி வந்தார். அவர் என்னை உரிமையோடு என்னடா உங்க சாமி இப்படி சொல்றாரு என்றார். என்னவென்று கேட்டேன். அவரும் இதையே சொன்னவுடன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அவரையும் அழைத்துக் கொண்டு உள்ளே போனேன். அவரிடம் கேட்டேன், 4 நாட்கள் தானே தேர்தல் இருக்கிறது, தேர்தல் நடந்தால் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த உடனே அவர் முகம் கருத்து போனது. கருத்து போனவுடன் என் கையை பிடித்து ஒரு ஓரமாக அழைத்து போனார். அழைத்து போய் வேறொன்றும் இல்லை, தேர்தலுக்கு 4 நாட்கள் தான் இருக்கிறது, இந்த நேரத்திலே அவர்கள் பணம் வேண்டும் என்று கேட்டார்கள். 4 நாள் தேர்தல் இருக்குல்ல பாத்துக்கலாம் என்று சொன்னேன். இல்ல 4 நாளைக்குள்ள வேற என்ன பண்ண முடியும், ஏதாவது நீங்க உதவி பண்ணும் என்று கேட்டார்கள். நான் பணம் கொண்டு வரல, அதற்காக சொன்ன தேர்தல் நடந்தா பாத்துக்கலாம் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லுகிற போது அவருடைய வார்த்தையிலே தடுமாற்றம் இருந்தது. எனக்கு அப்போது என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று காலையிலேயே திரும்ப பயணம் தொடங்கியது. பல கிராமங்களிலே பேசினோம். அவர் பேசியதை நான் தமிழ்ல எல்லா இடத்திலும் மொழிபெயர்த்தேன். அதற்கு இரவுல பொதுக்கூட்டம் என்பது லட்சுமி பெருமாள் கோயில்ல அந்த இடத்திலே கூட்டம், அந்த மேடையில் பேசினேன். பேசி முடித்தவுடன் அங்கிருந்து கடைசி கூட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே கூட்டம். அந்த நேரத்தில் 22ஆம் தேதி மதுரையிலே பொதுக்கூட்டத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தார். 23ஆம் தேதி திருச்சியிலே பொதுக்கூட்டம் ஒத்துக்கொண்டிருந்தார். 21ஆம் தேதி இடையிலே ஒரு நாள் தான் நான் டெல்லிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் கேட்டேன், ஒரு நாளைக்காக டெல்லிக்கு ஏன் போய் வருகிறீர்கள், இங்கேயே தங்கிவிடுங்கள், ஏன் அலைச்சல் என்று கேட்டேன். இல்லை இல்லை, மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வந்தார். அவரோடைய மேட்டூர் என்ற ஆத்தூருக்கு போய் அந்த கூட்டம் முடிகிற போது இரவு 1 மணியை நெருங்கிவிட்டது. நான் சொன்னேன், இனிமேல் எப்போது நீங்கள் சென்னை போய் விமானத்தை பிடிக்க போகிறீர்கள், அது இயலாத காரியம், ஆகவே விட்டுவிடுங்கள், நாம் இங்கே தங்கிவிட்டால் மதுரை போகலாம் என்றேன். இல்லை இல்லை, நீ திருச்சிக்கு போ, நான் சென்னையில் விமானத்தில் 22ஆம் தேதி காலையில் வந்து இறங்குவேன், அங்கிருந்து மதுரை விமானத்தில் வருகிறேன், நீ திருச்சியில் என்னோடு சேர்ந்து கொள், மதுரை கூட்டத்தை முடித்து விட்டு சாலை வழியாக திருச்சிக்கு வந்து விடுவோம் என்று சொன்னார். வேறு வழி இல்லாமல் நானும் வந்து விட்டேன். திருச்சி வந்தவுடன் 21ஆம் தேதி காலை ஒரு 9 மணியை போல எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நான் எடுத்து பேசுகிறேன். அந்த துடுப்பதி கோபால் தான் பேசினார். என்னவென்று கேட்டேன். நாங்கள் வந்த கார் விபத்துக்குள்ளாகிவிட்டது, அந்த அச்சரப்பாக்கத்துக்கு அருகிலே விபத்துக்குள்ளாகிவிட்டது, அதிலே காஞ்சி ஏகாம்பரத்திற்கு காரிலே பிராக்சர் ஆகிவிட்டது, எனக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் GG குருமூர்த்திக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படியா, ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்றால் சுப்பிரமணிய சாமிக்கு தெரியுமா, அவர் பார்த்தாரா என்று கேட்டேன். அவருக்கு தகவல் சொல்லிவிட்டோம், ஆனால் அவர் வரவில்லை என்று சொன்னார். அது எனக்கு ஒரு நெருடலை உருவாக்கியது. ஏன் இப்படி சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் அவர் டெல்லிக்கு போயிருக்க முடியாது என்பதற்காக அவர் போய் சேர்வதற்கு ஒரு அவகாசம் 9:15 தான் விமான நிலையம் போயிருப்பார். அங்கு இறங்கி அவர் வீட்டுக்கு போவதற்கு 10:10 ஆகும் என்று நினைத்து நான் 10:30 மணி போல முதலில் நான் டெல்லிக்கு அவர் வீட்டுக்கு போன் அடிக்கிறேன். போன் செய்கிற போது அவருடைய மனைவி வழக்கறிஞர் ரொக்ஷானா அவர் தான் எடுத்தார். அவர் என்னை நன்றாக தெரிந்தவர் என்பதால் என்ன வேண்டும் என்று கேட்டார். நானும் நான் சாமியிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், வாட் மிஸ் வேலுசாமி, ஒய் ஆர் unnecessary phone to Delhi, டாக்டர் சாமி இஸ் இன் மெட்ராஸ் ஒன்லி என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்கு பின்னால் நமக்கு தெரியாமல் இப்படி போயிருப்பார் என்று புரியாமல், ஒருவேளை அப்போது அரசியல் ரீதியாக கொஞ்சம் ரகசியமாக பேசுவதனால் ஷோவிடம் பேசுவார் என்பதால் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவருடைய என்ன சார், என்ன சாமி சென்னையில் தான் இருக்கிறாரா என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாம என் கூட அவர் எப்படி இருப்பார், அவர் தான் டெல்லிக்கு போயிட்டாரு என்றார். மீண்டும் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. அங்கிருந்து ரொக்ஷானா அம்மையாருடன் பாம்பேயில் இருக்கிற போது அவரோடு படித்த ஒரு பெண்மணி சென்னையில் திருமணம் செய்திருக்கிறார்.
அவருடைய கணவர் மோத்திலால் என்ற அவருடைய பெயர், அவருக்கு தெரிந்திருக்கலாம் என்று அவரிடம் பேசினேன். அவரும் சொன்னார், என்ன வேலுசாமி தேவையில்லாம கேட்கிறீங்க, அவர் தான் இரவே காலையிலே டெல்லிக்கு போயிட்டாரே என்று அவர் சொன்னார். டெல்லியில் இருக்கிற மனைவி சொல்லுகிறார் டெல்லிக்கு வரவில்லை என்று. சென்னையில் இருக்கிற அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அவர் டெல்லி போய்விட்டார் என்று. எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் குழப்பத்தில் அதோடு விட்டுவிட்டேன். பிறகு 22ஆம் தேதி பொதுக்கூட்டத்திற்கு விளம்பரம் செய்வதற்காக சில விளம்பர போஸ்டர் அடித்திருந்தோம். அந்த போஸ்டர் அடித்திருந்த போது அதை அடுத்த நாள் என்னால் இருக்க முடியாது என்பதற்காக ஒரு 10 பேரை வரவழைத்து என் வீட்டுக்கு பக்கத்திலே பசையை காட்டி அதை ஒட்டுவதற்காக ஏற்பாடு செய்து விட்டுவிட்டேன். 10 மணிக்கு மேலே அவரை ஒட்டுவதற்கு பிரித்து அனுப்பிவிட்டேன். அனுப்பியதற்கு பின்னால் இரவு 10 மணிக்கு மேல்தான் எப்போதும் சுப்பிரமணிய சாமியிடம் போனிலே பேசுவது வழக்கமாக வைத்திருந்த நேரம். நான் அந்த நேரத்தில் ஒரு 10:25 அந்த 10:20 இருக்கும். அந்த நேரத்தில் அவருக்கு போன் அடிக்கிறேன். அவர் தொலைபேசி எடுத்து நான் ஹலோ என்று என்னுடைய குரலை கேட்ட உடனே அவர் சொன்னது, ராஜீவ்காந்தி செத்துட்டார், அதான சொல்ல வர்றீர்கள் என்று கேட்டார். நான் அதிர்ச்சி அடைந்து போனேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க என்று. வேற எதுக்கு போன் பண்ணீங்க என்று கேட்டார். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், நாளை நீங்கள் மதுரை வருகிறீர்களே அந்த புரோகிராமில் நீங்க அதை சரியாக எந்த நேரத்தில் வருவீர்கள் மீண்டும் உறுதி செய்வதற்காக கேட்டேன். இனிமே எப்படி கூட்டமெல்லாம் வர்றது, நான் அதற்கான ஏற்பாடு செய்வதனால் வெளியே புறப்பட போறேன், இந்த நேரம் உங்க போன் வந்தது, அதனால் பேசினேன் என்று சொன்னார். நான் போனை வைத்து விட்டேன். உடனே என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் திருச்சியில் இருக்கக்கூடிய மாநில போலீஸில் இன்டெலிஜென்ஸில் பணியாற்றுகின்ற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்து, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இன்றைக்கு ராஜீவ்காந்தியுடைய நிகழ்ச்சியை பற்றி என்று கேட்கிறேன். அவர் அந்த நிகழ்ச்சி நிரலை பற்றி தான் சொன்னார், எதுவும் சொல்லவில்லை, ஒன்றும் தெரியாது. அதற்கு பின்னால் தினத்தந்தி அலுவலகத்துக்கு போன் செய்து கேட்டேன். அந்த ஆசிரியர் அவரும் சொன்னார் நிகழ்ச்சி நிலைத்தான் சொன்னார், எந்த செய்தியும் இல்லை என்றார். எனக்கு புரியவில்லை. அதற்கு பின்னால் கொஞ்ச நேரம் கழித்து நான் யோசித்தேன், இந்த பிரச்சனை வெளியே வந்தால் அதனால் முதலில் பாதிக்கப்பட போகிறவர்கள் திமுகவை சேர்ந்த வேட்பாளராக இருக்கக்கூடும் என்று வந்தபோது எனக்கு பேச்சுவார்த்தை கூட இல்லை. எப்போது அவருடைய தந்தை அன்பில் தர்மலிக்கும் எனக்கும் கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தது. பொய்யாமொழி என்கின்ற இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. அவர் 2வது தொகுதியிலே போட்டியிட்டார். அவருக்கு நான் தொடர்பு கொண்டேன். அவர் 1 நிமிடம் என்றார்கள். போன் எடுத்தவர்கள் ஓடி வந்து, அண்ணே என்னண்ணே என்றார். என்னப்பா ஏதோ பதட்டத்தில் பேசுகிறாய் என்று கேட்டேன். அவருக்கு தெரிந்திருக்குமோ என்று. இல்லண்ணே, ராத்திரி நேரத்துல வெளியே போவதற்காக கார்ல போய் உட்கார்ந்துட்டேன், நீங்க பேசுறீங்கன்னு சொன்னதுனால தான் நான் ஓடி வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் என்றார். தயவு செய்து வெளியே போக வேண்டாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் அவர் போகட்டும், இல்லை என்றால் வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே போக வேண்டாம் என்றேன். ஏன் என்று கேட்டார். அவர் கேட்டவுடன் அவருக்கு புரியவில்லை என்பதால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததை போல கேள்விப்படுகிறேன் ஸ்ரீபெரும்புதூரில், ஆகவே வெளியே போக வேண்டாம் என்று அவரிடம் சொன்னேன். அடுத்து 1வது தொகுதியிலே போட்டியிட்டவர் மலர் மன்னன் என்ற அவருடைய பெயர். அவரும் பேசுகிற போதும் அவரும் வெளியே போனவர். இதே போலவே அவர் வந்து கேட்டார், பேசினார். அவர் இதய நோயாளி என்பதால் மிக தயங்கி ஐயா வேண்டாம், ஒரு தவறான ஏதோ ஒரு செய்தி வருகிறது, வெளியே போக வேண்டாம் என்று சொல்லி வைத்து விட்டேன். அதற்கு பின்னால் தான் எல்லோருக்கும் தெரிந்து வெளியே போஸ்ட் ஒட்ட போனவர்கள் ஓடி வந்தார்கள். அப்போதான் செல்பேசி கைபேசி கிடையாது, ஆகவே உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாது. வந்தார்கள். அதற்கு பின்னால் வெளியே தெரிந்தது. காலையில் பத்திரிகை எடுத்து பார்த்தால் பத்திரிகையில் எல்லா பத்திரிகையிலும் ராஜீவ் படுகொலை என்ற செய்தியை போட்டு பக்கம் பக்கமாக எழுதி அந்த செய்தியினுடைய முடிவிலே இந்த கொலையை விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்று மத்திய சட்ட அமைச்சர் சுப்பிரமணிய சாமி சொன்னார் என்கின்ற அந்த வால் செய்தி மட்டும் எல்லா பத்திரிகைகளும் வந்திருந்தது. அது முடிந்தது. ஒரே குழப்பத்தில் பகல் பூரா பேசிக் கொண்டிருக்கிறோம். மாலை வருகிறது. மாலை முரசு முதலிலே அவசர பதிப்பாக ஒன்று வந்தது. அதற்கு பின்னால் மாலையில் வழக்கமாக வருகிற 5 மணி போல வருகின்ற அந்த பதிப்பில் அந்த ஒரு செய்தியை படித்தவுடன் எனக்கு திக்கென்றது, எனக்கு புரியவில்லை. அதிலேதான் ஜெயந்தி நடராஜனுடைய பேட்டி போட்டிருந்தார்கள். அவர்தான் அந்த படுகொலை நிகழ்ந்தவுடன் ராஜீவ்காந்தியினுடைய உடலை முதலாக அடையாளம் கண்டு சொன்னவர் என்று போட்டு அவருடைய பேட்டியை போட்டிருந்தார்கள். அதில் அவர் சொன்னார், ஒரு 10 இருக்கலாம். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஐயோ ஐயோ அம்மா என்ற அலறல் கேட்டது. ஒரே புகைமூட்டமாக இருந்தது. நான் பயந்து போய் ஒரு ஓரத்தில் நின்று விட்டிருந்தேன். ஒரு 10 நிமிடத்தில் இருக்கும். ஒரு வெள்ளை கார் வேகமாக போனது. அவரை அந்த காரை போய் தடுக்க போனேன். அந்த காரில் உள்ளே இருந்த ஒருவர் வெளியே தலையை நீட்டி தலைவர் தான் போகிறார் என்று, அப்பா ராஜீவ் தலைவர் தான் போகிறார் என்று நினைத்து அமைதியாக ஓரமாக நின்றேன். அந்த கார் போய்விட்டது. அதற்கு பின்னால் எதேச்சையாக பார்க்கும்போது என் பார்வையில் படுகிற வகையில் ஒரு மனிதனுடைய தொடை வரை இருக்கிற ஒரு காலும் அதிலே ஒரு கேன்வாஸ் ஷூ மட்டும் பார்த்தேன்.
அந்த ஷூவை பார்த்தவுடன் எனக்கு ஒரு அச்சம் வந்தது. இதே போல ஒரு ஷூ தானே இன்றைக்கு நான் விமான நிலையத்தில் இருக்கிற போது அவர் போட்டிருந்தார் என்று நான் கேட்டேன். நான் நினைத்தேன். நினைத்தவுடன் என் பயத்தோடு போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சுற்றி சுற்றி பார்க்கிற போது தொலைவிலே மூப்பனார் இருந்தார். அவரை சத்தம் போட்டு அழைத்தேன். அவர் காதோடு காதாக நான் சொன்னேன். இருவரும் பயத்தோடு அப்படியே சுற்றி சுற்றி வந்தோம். கொஞ்சம் தொலைவிலே இன்னொரு மனித உடல் இருந்தது. அதிலே ஒரு கால் மட்டும் இல்லை, அடுத்த காலிலே இதே ஷூ இருந்தது. அதை முகத்தை புரட்டி பார்த்தால் முகம் அடையாளம் தெரியவில்லை, முகம் சிதைந்து போயிருந்தது. புரட்டி பார்க்கலாம் என்றால் வயிறு பக்கமும் சிதைந்து போய் குடல் எல்லாம் வெளியே வந்ததால் தெரியவில்லை. உடலில் துணிகள் இல்லாமல் இருக்கிற போது தவித்தோம். அப்போது எனக்கு ஓ என்று நான் அழுதேன். ஏனம்மா என்று அவர் கேட்டார். பிடரி பக்கத்தை பார்த்து விட்டு இது இப்படித்தான் அவருக்கு பிடரி பக்கம் இருக்கும் என்று எனக்கு நான் நினைக்கிறேன், அவர் போலத்தான் இருக்கிறதா ஐயா என்று மூப்பனாரிடம் சொன்னேன். அவரும் கனத்த இதயத்தோடு தலையில் இருக்கக்கூடிய அந்த இளம் வழுக்கையை பார்த்து இதை பார்த்தால் அவர்தான் என்று தெரியுது, நான் மோசம் போயிட்டோமா என்று சொன்னார். நான் ஐயையோ என்று கதறினேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த குண்டு வெடித்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதற்கு பின்னால் நான் சத்தம் போட்டவுடன் தான் எல்லோரும் ஓடி வந்தார்கள். அதை பார்த்தோம் என்று அதில் இருந்தது. ஆக 10:10க்கு அந்த குண்டு வெடிப்பு நடந்திருந்தால் அதை முதலாக அந்த இடத்திலே சம்பவம் நடந்த இடத்திலே அடையாளம் காட்டிய ஜெயந்தி நடராஜன் அரை மணி நேரம் கழித்துதான் அடையாளம் காட்டினேன் என்று சொல்வதை பத்திரிகையில் படித்தவர்கள். அப்படி என்றால் 10:25க்கு இவர் எப்படி நம் தொலைபேசியில் இவர் சொன்னார் என்கின்ற அந்த செய்தி கிடைத்தவுடனே என் மனதில் பளீர் என்று அறைந்ததை போல இருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். இதை யாரிடம் கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. இந்த குழப்பத்தில் 2 நாட்கள் போகிறது. இது முடிந்தது. அது சொந்தமாக ஒவ்வொரு செய்தி வந்திருக்கிறது. பத்திரிகையில் படித்துக் கொண்டே இருக்கிறேன். 4வது நாள் மீண்டும் டெல்லியிலிருந்து என்னை அழைத்தார். நாளை காலை சென்னை வந்து விடுங்கள், இந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் பார்ப்போம் என்றார். நான் காலையில் நேர் விமான நிலையத்துக்கு போனேன். விமான நிலையத்தில் அங்கே வரவேற்பதற்காக முன்னாள் அமைச்சர் ஹண்டேயும் இருந்தார். அதோடு ராஜ்குமார் என்பவரும் இருந்தார். அதோடு ஒரு மலையாளி ஒருவர் குட்டி என்று அவருடைய பெயர், அவரும் இருந்தார். நாங்கள் வந்தவுடன் அவர் காரில் ஏறினோம். முதலிலே அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரியில அங்கே மரகதம் சந்திரசேகர் அவர் இருந்தார்கள். நாங்கள் முன்கூட்டி சொல்லாமலேதான் போனோம். அங்கே மூக்கில் டியூப் எல்லாம் செருகி அவர் படுத்திருந்தார். பக்கத்திலே வயதான ஒரு அம்மையார் நின்றிருந்தார். நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் பேச தொடங்கினோம். அவர் கண்ணை விழித்து பார்க்கவே இல்லை, அப்படியே அமைதியாகிவிட்டார். டேசாக என்று வினாத்தேதி போல அவர் தெரிந்தது. அந்த நேரத்தில் தொலைவில் ஒரு மருத்துவமனையை சேர்ந்த யாரோ ஒருவரை பார்த்தவுடன் சத்தம் போட்டு அவர்கள் அழைத்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். வந்தவுடன் அவரிடம் சுப்பிரமணிய சாமியும் டாக்டர் ஹண்டேயும் கேட்க தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் அந்த அம்மையாருக்கு பக்கத்தில் இருந்த வயதான அந்த பெண்மணி, அவரிடம் ஒரு கிராமத்துக்கார பெண்மணி, நான் கதர் சட்டையும் கதர் வேட்டியும் கட்டு விடுத்தேன். அவரிடம் நான் கேட்டேன், என்னம்மா அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்காங்களா என்று கேட்டேன். அவரும் என்னை பார்த்தவுடன் வழக்கமாக அவரை பார்க்க வருகிற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தொண்டர்களை போல என்னை பார்த்தவுடன் தெரிந்ததால், என்னன்னு தெரியல தம்பி, இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேச மாட்டாங்க என்று சொன்னவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அமைதியாக இருந்தவுடன் அந்த நேரம் பார்த்து மீண்டும் அதுவரை பேசாத மரகதம் சந்திரசேகர் தலையை நிமிர்த்தி டாக்டர் டாக்டர் என்று உரத்த குரல் கொடுத்தார். ஒரு டாக்டர் வந்தார். வந்தவுடன் அவரிடம் பேச தொடங்கினார்கள். மீண்டும் பேச முடியாத போல படுத்து விட்டார். பேசி முடித்து விட்டு வெளியே வர துவங்கினோம். என்னால் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சுப்பிரமணிய சாமியிடம் சொன்னேன், சார், இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு மர்மம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு என்று நான் சொன்னேன். உடன் என் கையை பிடித்து அடித்தினார். ஒன்றும் பேச வேண்டாம், காரில் பேசுவோம் என்றார். சரி, காரில் போய் உட்கார போனோம். விமான நிலையத்திலிருந்து வருகிற போது எங்கள் காரிலே அமர வைத்திருந்த அந்த டாக்டர் ஹண்டே அவர்களை நீங்கள் வேறு காரில் வாருங்கள் என்று சொல்லிட்டு என்னை மட்டும் உட்கார சொன்னார். உங்களுடைய சந்தேகம் என்னவென்று கேட்டார். இதுதான் சந்தேகம். பக்கத்தில் இருக்க அம்மையாரிடம் கேட்டேன். அவர் இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசியிருந்தாங்க, நீங்க வந்தவுடன் தான் பேசவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இவர்களிடம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர் சிரித்தார். சிரித்து விட்டு அவர் சொன்னது, இந்த அம்மாவுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லை, இந்த அம்மாவை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த கொலைக்கு என்று சொன்னார். நான் புரியாமல் விழித்தேன். கூட்டம் போட வேண்டும் என்று இவரிடம் சொன்ன போது, கூட்டம் போட்டால் ஏராளமாக செலவாகும், அந்த அளவுக்கு இப்போது என்ற வசதி இல்லை என்று அவர் சொன்ன நேரத்தில் பரந்தாமன் என்கின்ற ஒரு வணிகரை, அவர் ப்ரமோட்டர் ஒருவரை
பேச வைத்து 10 லட்சம் ரூபாய் செலவானாலும் நான் அது பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், பணத்தை நானே உங்களிடம் தருகிறேன் என்று சொன்னவுடன் செலவில்லாமல் கூட்டம் நடக்கிறது வழி இருக்கிறது என்று அவரை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். அவ்வளவுதானே ஒழிய அதை தவிர இந்த அம்மையாருக்கு ஒன்றும் தெரியாது என்றார். இது என்ன, எதை கேட்டாலும் ஒரு முழுமையாக சொல்லுகிறாரே, ஒன்றும் புரியவில்லையே என்று அப்படியே பேசிக்கொண்டு போனேன். அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே தாப்பாண்டியன் தான் எங்களுக்கு தெரிந்தவர் என்பதால் அவரை பார்க்க போனேன். எனக்கும் அவருக்கும் நல்ல அறிமுகம் உண்டு. போனவுடன் என்னை அழைத்தார். அவர் பக்கத்திலே போய் நின்றோம். என்னிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சுப்பிரமணிய சாமிக்கு சரியாக தமிழ் கூட பேச வராது. அவரை அறிமுகப்படுத்தி வைத்து பேசிவிட்டு நலம் விசாரித்து விட்டு புறப்பட்டோம். புறப்பட்ட போது என்னை மட்டும் அழைத்தார் பாண்டியன். அழைத்து, வேலுசாமி, அந்த சம்பவத்தில் அடிபட்டதில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மிக மோசமான நிலையில் இருக்கிறார், அவர் பிழைப்பது கடினம் என்கிறார்கள், 4 அறை தள்ளிதான் இருக்கிறார், அவரையும் பார்த்து விட்டு போய்விடுங்கள், நீங்கள் வந்தது நாளைக்கு தெரிகிற போது அவரை பார்க்காவிட்டால் நன்றாக இருக்காது என்றார். நான் வெளியே வந்து சுப்பிரமணிய சாமியிடம் இப்படி ஒரு அடிபட்டிருக்கிறாராமே, அவரை பார்த்து விட்டு போவோம் என்றேன். சரி என்றார். ஆக மருத்துவரிடம் கேட்டோம். அப்போது அவர் சொன்னார், அந்த பெண் காவல் அதிகாரிக்கு 80% மேல் தீ காயங்கள் பட்டுவிட்டது, அவர் பிழைப்பது கடினம், உடலில் ஆடை கூட இல்லாமல் தான் படுக்க வைத்திருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் பார்க்க முடியாது, ஒருவர் இருவரை மட்டும் வேண்டால் அனுமதிக்கிறோம் என்று சொன்னார்கள். சுப்பிரமணிய சாமியும் நானும் மட்டும் போனோம். அந்த உணர்வு மட்டும் இருந்தது. மிக மோசமான நிலையில் அந்த அதிகாரியை பார்த்தோம். அவர் பெயர் அனுசூயா என்று அதற்கு பின்னால் தான் தெரிந்து கொண்டேன். பக்கத்தில் போனவுடன் அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. தலையை அசைக்க முடியாத நேரத்தில் நான் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக, மனம் கலங்காதே அம்மா, நான் டாக்டரிடம் கேட்டுவிட்டேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது, நீ பிழைத்துக் கொள்வாய் என்று நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னதை எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். ஒரு அரசு அதிகாரியுடைய உணர்வு இப்படி என்பதை புரிந்து கொள்வதற்கு அது பயன்பட்டது. அந்த பெண் அழுது கொண்டே திக்கி திணறி சொன்னார், அதற்கு இல்லைன்னே, நான் செத்து போயிட்டா பரவாயில்லை, உயிரோடு இருந்தேன்னாக்க நான் சாகிற வரையிலும் அந்த ஒரு நிமிடம் நான் சரியாக இருந்திருந்தால், நான் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் அவரை, அந்த விஐபியை காப்பாற்றியிருக்க முடியுமே என்கின்ற அந்த நினைவே என்னை சித்திரவதை செய்யுமே என்று அழுதார். நான் அதிர்ச்சியோடு அதையெல்லாம் கேட்டேன். அப்போது அவரிடம் மெதுவாக சில செய்திகளை கேட்கிற போது பொறுமையாக நிதானமாக சொன்னார். அப்போது நடந்த பல சம்பவங்களை சொன்னார். இவர்கள் எப்போது வந்தார்கள், தனு இவர்களாம் எப்போது வந்தார்கள் என்பதிலிருந்து ஒவ்வொரு செய்தியாக சொல்லி, எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அந்த பெண் மீது வந்தது. பக்கத்தில் வர வேண்டாம் என்று தள்ளி கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி வந்து இறங்கினார். அவரை பார்க்க இவர் மீண்டும் வருகிற போது அவர் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டேன். அந்த தனு கீழே விழுந்தார். அதை பார்த்த ராஜீவ்காந்தி என்னை ஓங்கி முதுகில் ஒரு அடி அடித்தார். ஏன் இப்படி காட்டு மிராண்டியை போல நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த ஒரு நிமிடத்தில் நான் கொஞ்சம் அதிர்ந்து போனேன். மீண்டும் பார்க்கிற போது அந்த பெண் மீண்டும் எழுந்து பக்கத்துக்கு வந்தார். அந்த தனு வந்த நேரத்தில் அவரை மீண்டும் எச்சரிக்கையோடு பார்க்கிற நேரத்தில் ராஜீவ்காந்தி என்னை அடித்து விட்டோம் என்கின்ற குற்ற உணர்ச்சியில் மெதுவாக தட்டினார். நான் அந்த ஒரு நிமிடம் திரும்பினேன். என்னை பார்த்தவுடன், நீ கவலைப்படாதே, பி ரிலாக்ஸ்ட் என்ற அந்த வார்த்தையை சொன்னார். அந்த சொன்ன நேரத்தில் தான் குண்டு வெடித்தது என்று இந்த செய்தியை எல்லாம் சொல்லி அப்போது நடந்ததெல்லாம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னார். அதை கேட்டுவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வருகிற போதே சொன்னேன், சார், என் வாழ்க்கையில் காவல்துறையை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இப்போது அந்த துறையின் மீது ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கிறது என்று அவர் சொன்னேன். அப்போதும் அவர் சிரித்தாரை ஒழிய வேறு எதையும் சொல்லவில்லை. வெளியே வந்து விட்டோம். வெளியே வந்ததற்கு பின்னாலே அவரோடு பேசிக்கொண்டே வந்து இரவு அவரை விமானத்திலே அனுப்பிவிட்டு அறைக்கு வருகிறேன். சட்டமன்ற உறுப்பினர், பழைய உறுப்பினர் அறைக்கு வருகிறேன். இந்த செய்திகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்தனையை போட்டு குடறுகிறது. அதை கேட்டதற்கு பின்னால் என்னால் பேச முடியவில்லை. பைத்தியம் பிடித்ததை போல ஆனேன். என் அருகிலே இருந்த நண்பர்கள் சில பேர், இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று பேசுகிறார்கள். நான் அவரிடம் சரியாக பேசவில்லை. ஒரு நாள் முழுவதும் முடிகிறது. அடுத்த நாள் மாலை நேரத்தில் நக்கீரன் பத்திரிகையில், அப்போது காமராஜ் என்கின்ற என்னுடைய பெரம்பலூரை சேர்ந்த என்னுடைய உறவுக்கார பையன் பணியாற்றினார். அவரிடம் இவர்கள் போய் சொல்லுகிறார்கள், அவர் ஏதோ பைத்தியம் பிடித்ததை போல இருக்கிறார், அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவரும் என்னை வந்து பார்க்கிறார், மெதுவாக பேசுகிறார். நான் நிதானம் இல்லாமல் இருப்பதை பார்த்துவிட்டு என்னை அழைத்துக் கொண்டு பீச்சுக்கு போனார். பீச்சிலே போய் அமர்ந்திருந்தோம். இப்பொழுது சொன்னால் நீங்கள் நம்ப முடியாது, 2 மணி நேரத்துக்கு முன்னாக 2 பேரும் மட்டும் அமர்ந்திருக்கிறோம். எதுவும் பேசவில்லை, ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தோம். அப்போது அவன் சொன்னான், அண்ணே, எனக்கு இப்ப உண்மையிலேயே பயமா இருக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தம்பி, இந்த கொலைக்கு பின்னணி என்ன என்று எனக்கு தெரியுமா என்று கேட்டேன்.
தெரியவில்லை, ஆனால் புலிகள் என்று பத்திரிகைகளை போட்டிருக்கிறார் என்றார்கள். இல்ல, ஏதோ ஒரு வகையில சுப்பிரமணிய சாமிக்கே தொடர்பு இருக்கோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்றேன். அவர் அதிர்ச்சியாக என்ன நீங்களே சொல்கிறேன் என்றார். நான் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு சொன்னேன், நீ பத்திரிகைக்காரன், இதை போற்றாத என்ற செய்தியா, பெரிய ஆபத்து பின்னால் இருக்கு என்று சொல்லிவிட்டு எழுந்து வந்தேன். அதற்கு பின்னால் அடுத்த நாளே என் விசாரணை துவங்குவதற்கு சில காரியங்களை செய்தேன். ஹோட்டல் சிந்தூரிக்கு போனேன். அப்போலோ மருத்துவமனையுடைய அவர்களே வைத்திருக்கிற ஹோட்டல் பக்கத்திலே அங்கே விசாரிக்கிற போது தெரிந்து கொண்டேன், 21ஆம் தேதி அங்கே பதிவு செய்யப்படாமல் சந்திராசாமி அங்கே தங்கியிருந்தார். அன்று காலை அவர் சுப்பிரமணிய சாமி அவரை வந்து பார்த்தார் என்பதை தெரிந்து கொண்டேன். அவரை அழைத்து போன தமிழக அரசுக்கு சொந்தமான கார் இருக்கிறதே, அந்த டூருக்கு வந்தது, அந்த டிரைவரை போய் பிடித்தேன். காலில் விழுந்து கதற ஆரம்பித்து விட்டார். ஐயோ, என்னை விட்டு விடுங்கள் என்றார். அதற்கு பின்னால் எனக்கு இந்த பயம் வந்தது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் விசாரிக்க தொடங்கினேன். நான் அவசரப்பட்டு நானே சிக்கி கொண்ட விஷயம் என்னவென்றால், 1 மாதம் கழித்து சுப்பிரமணிய சாமி வருகிற போது விமான நிலையத்துக்கு போகிற நேரத்துல உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் நினைத்தேன், பேச முடியாமல் போனது என்றவுடன், அதனால என்ன, வா டெல்லியிலே போய் பேசலாம் என்றார். என்னிடம் உடை கூட இல்லை என்றேன். பரவாயில்லை வா என்று அங்கேயே டிக்கெட் வாங்கி என்னை அழைத்துக் கொண்டு போனார். டெல்லிக்கு அவர்கள் வீட்டுக்கு போனோம். வீட்டிலேயே மெத்தையை தரையிலே போட்டு படுத்தோம். படுக்கிற போது அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த ஷால் இன்னும் என்னிடம் பக்கத்திலே இருப்பேன், வீட்டிலே பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஒரு புது ஷாலை கொடுத்து போர்த்தி கொள்ளுகிறார். படுத்துக்கொண்டு, இப்போது சொல், உன்னுடைய சந்தேகம் என்னவென்று கேட்டார். நான் கேட்டேன், உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு இனமோ புஜ பலத்திற்கும் அவர்கள் உதாரணமாகவும் அல்லது மூளை பலத்திற்கும் அவர்கள் உதாரணமாக இருந்தால் சாணக்கியன் சந்திரகுப்தன் தான் இந்தியாவிலே உதாரணம். மூளைக்கு சாணக்கியன், புஜபலத்திற்கு சந்திரகுப்தன், இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் வெற்றியை குவித்தார் என்று பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது, அது சரிதானே என்று கேட்டேன். ஆமாம், இதில் என்ன சந்தோஷம் என்றார். ஆனால் இதுவரை இல்லாத அதை முறியடித்து இருக்கிறது ஈழத்தமிழ் இனம் என்று நான் நினைக்கிறேன் என்றார். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஈழத்தமிழர்கள் மூளையிலும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், உடல் பலத்திலும் திறமாக இருக்கிறார்கள், இரண்டும் அவரிடத்தில் இருக்கிறது நினைக்கிறேன், சரியா என்று கேட்டேன். சரிதான் என்றார். அப்படி என்றால் இப்போதுதான் என்னுடைய சந்தேகத்தை கேட்க விரும்புகிறேன். அவர்கள் புத்திசாலிகள் என்றால் இந்த கொலையை அவர்கள் செய்திருக்க முடியாது. அவர்கள் புத்திசாலிகள் இல்லை என்றால் தான் கொலையை செய்திருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றேன். அவர் முகம் மாறி போய், எதற்காக சொல்லுகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்றே முடிவு செய்திருந்தாலும் கூட இந்த உலகத்திலேயே தங்களுக்கு தார்மீக ஆதரவு என்பது தமிழகத்தில் தான் பலமாக இருக்கிற போது அவரை கொலை செய்வதற்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பார்களா? இங்கே அது நடந்தால் நம்முடைய ஆதரவை இழந்து விடுவோம் என்று பாமரனுக்கு தெரிகிற அந்த செய்தி கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்காதா? அவர்கள் நினைத்தால் பெங்களூரிலே செய்ய முடியும், அவர்கள் நினைத்தால் விசாகப்பட்டினத்திலே செய்திருக்கலாம், அவர்கள் நினைத்தால் டெல்லியிலே கூட செய்திருக்கலாம். தமிழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கவே முடியாது. அவர்கள் புத்திசாலிகள் என்பதால் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் அமைதியானவர் அப்படியே முகம் கருத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் பல கேள்விகளை கேட்டு பதில் சொல்லாமல் இருந்தார். அடுத்த நாள் காலையிலேயே என்னிடம் பேசுவது, பழகுவது, அதிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நான் மிக சாமர்த்தியமாக அவரிடம் உண்மையை கண்டுபிடிக்க நினைத்தேன். ஆனால் அவர் நான் இதை கண்டுகொண்டேன் என்பதை புரிந்து கொண்டார். அந்த இடைவெளியிலேயே இந்த ஆதாரங்களை தேடுவதற்கே நான் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் போராடி சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டுபிடித்தேன். அதிலே ஒன்றுதான், அந்த மேடையும் அந்த சம்பவம் நடக்கிற போது மேடையிலிருந்து ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது என்பதை இந்த உலகத்திற்கு முதலாக நான் பொதுக்கூட்டத்திலேயே சொன்னேன். யாரும் அதை நம்ப மறுத்தார்கள். அதே போல இவர் 22ஆம் தேதி மதுரையிலே பொதுக்கூட்டம் பேச வேண்டும் என்று நான் சொன்ன போது யாரும் அதை நம்பவில்லை. அதற்கான ஆதாரத்தை அந்த மதுரையில இருக்கக்கூடிய மாலை மணி, மாலை முரசு பத்திரிகையில் அந்த விளம்பரங்கள், அந்த மாவட்ட தலைவர் கொடுத்த அந்த அறிக்கை, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஜெயின் கமிஷனுக்கு போவது என்று முடிவு செய்து அந்த நேரத்தில் இவர் புரிந்து கொண்டார். என்னை தடுப்பதற்கு பல வகையிலும் முயற்சி செய்தார். அவரை நான் சந்திக்கவில்லை, நண்பர்கள் மூலமாக முயற்சி செய்தார். அந்த நண்பர்களில் ஒரு முக்கியமானவர் யார் என்று சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக அந்த காலத்தில் இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி மூலமாகவே என்னை அவர் தொடர்பு கொண்டார். இதை கடந்து நான் ஜெயின் கமிஷனுக்கு போனேன். ஜெயின் கமிஷனுக்கு போகிற போது எனக்கு உதவி செய்வதற்காக பாலக்காட்டை சேர்ந்த வயதான ஒரு வழக்கறிஞர், அவர் பேர் பாலகிருஷ்ணன், அவரிடம் போய் உதவி கேட்டேன். அவர் என்னோடு அங்கே செயலாளராக இருக்கிற எனக்கு தெரிந்தவர் தான், போகலாம் என்று மனுவை தயார் செய்து கொண்டு போனோம். அந்த ஜெயின் கமிஷனுடைய செயலாளர் இருந்தவர் பெயர் மனோகர் லால்.
அவரிடம் இதை போனவுடன் அவர் எழுந்து நின்று வாங்க வாங்க என்று அவரிடம் பேசினார். எங்களுக்கு பிஸ்கட்டும் டீயும் கொடுத்தார். நாங்கள் சாப்பிடுகிற போது நான் தயாரித்துக் கொண்டு போன அந்த மனுவை அவரிடம் கொடுத்தோம். அதை புரட்டி படித்துக் கொண்டே வந்தவர் மீண்டும் திரும்பி பார்த்தார். ஆர் யூ அக்யூசிங் டாக்டர் சாமி என்றார். நான் எஸ் என்று சொன்னேன். உடனே கையில் இருந்த ஃபைலை தூக்கி எறிந்தார். நான் அதிர்ச்சி போனேன். என்னோடு இந்த வழக்கறிஞரும் அவரும் அதிர்ச்சி அடைந்து போனார். அவருடைய மருமகன் பிரசாந்த் என்பவர் அவரும் வழக்கறிஞர், அவரும் வந்திருந்தார். அவருடைய முகமே சரியில்லை. சரி போங்கள் என்று சொல்லிவிட்டார் வாங்கி வைத்து. அப்போதுதான் எனக்கு பயம் அதிகம் வந்தது. எங்கே விசாரிக்கிறார் என்று நினைக்கிறோமோ அங்கே நுழைகிற போதே இந்த பயம் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறதே என்று பயந்து போய் தங்குகிற இடத்தை எல்லாம் யாருக்கும் சொல்லாமல் நான் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்தேன். ஒரு 2 நாட்களுக்கு பின்னால் தஞ்சாவூரை சேர்ந்த சந்திரசேகர் என்கின்றவர், அவர் இன்றைக்கும் டெல்லியில் தான் இருக்கிறார். அப்போது டெல்லிக்கு அவர் வந்து புதிது. அதற்கு பின்னால் தான் அங்கேயே அவர் தன் குடும்பத்தை வைத்துக் கொண்டார். அவருக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன், வீட்டிலிருந்து ஏதாவது செய்தி என்றால் அவருக்கு சொல்வதற்கும், ஏதாவது தகவல் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுவதற்கும் ஏற்பாடு செய்துவிட்டு நான் பழைய டெல்லியில் ஒரு இடத்தில் தங்கியிருந்தேன். இரவு 12 மணி இருக்கும். அவர் கதவை தட்டினார். நான் அதிர்ச்சி யார் என்று கேட்டேன். நான் தான் என்று சொல்லி கதவை திறந்தவுடன், உங்களை சோனியா காந்தி தேடிக்கொண்டிருக்கிறார், பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்று கேட்டேன். அது என்னவென்று தெரியாது. எங்களுடைய ராஜ்யசபா எம்பி அவர் வீட்டுக்கு ரஜினி ரஞ்சன் சாஹு என்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த ராஜ்யசபா உறுப்பினர் வந்தார். நான் 2 நாட்களாக தேடி தேடி பார்க்கிறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் தஞ்சாவூர் சேர்ந்தவர் தானே, திருச்சி தானே, பக்கத்தூர் தானே, உங்களுக்கு அவரை தெரியுமா வேலுசாமி என்று கேட்டார். அவரும் என்னை பார்த்தார். எதுவும் தெரியவில்லை என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், சோனியா காந்தி அம்மையார் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எப்படியாவது கண்டுபிடித்து தாருங்கள் என்று சொன்னார். நான் அவரிடம் சொல்லாமல் நான் தேடி பிடித்து நாளை உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்தேன். உடனே கேட்காமல் சொல்லக்கூடாது என்பதற்காக. அதற்காக வந்தேன். எதையும் தின்றால் பித்தம் தீரும் என்ற நிலையில் இருந்த நான் எப்படியாவது சோனியாவை பார்ப்பதற்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அதிகாலையிலே எழுந்து போனோம். ரஜினி ரஞ்சன் சாஹு வீட்டுக்கு போனோம். ஃபெரோஷா ரோடிலே அவருடைய பங்களா. அவர் வீட்டுக்கு உள்ளே நுழைந்தவுடன் அவர் அழைத்து வீட்டிலே நான் வந்தேன் என்று சொன்ன வீட்டில் இருந்த எல்லோரையும் வெளியனுப்பி காம்பவுண்ட் கதவை சாத்த சொன்னார். அவர் கேட்டார், நல்ல வேளை உங்களை பார்த்து விட்டேன் என்று அழைத்து கொண்டு போனார். போனவுடன் ஒரு 10 மணிக்கு போனோம். அங்கே போனவுடன் தான் ஜார்ஜை பார்த்தோம். அவர் சொன்னார், உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, காலையில போயிட்டு இரவு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊப்பி போயிருக்கிறாங்க என்று அவர் சொன்னார். உடனே அவர் திரும்பி, இவர்தான் அவர் கேட்ட வேலுசாமி, இவருக்கு நாளை காலை வர சொல்லட்டுமா என்று கேட்டார். சரி வர சொல்லுங்க என்றார் அவர். இல்லை, மாலையிலேயே கூட வந்து விடலாம் என்று அவர் சொன்னார். வந்து விடுவார் 5 மணிக்கெல்லாம் என்று. சரி மாலையிலேயே அவர் வருவார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம். வெளியே வந்தவுடன் அவர் சொன்னார், உங்களை அறிமுகப்படுத்தி வைத்து விட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆகவே நீங்கள் மாலையில் சந்திக்கலாம், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, நீங்கள் வரலாம் என்று அங்கே இருக்கிற அறிமுகப்படுத்திட்டு போய்விட்டார். நான் மதியம் சாப்பிடுகிற போதுதான், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். தினமலர் பத்திரிகையில் அன்றைக்கு ஒரு நிருபராக இருந்தவர், அவருடைய பெயர் நூருல்லா என்ற பெயர். அங்கே இருக்கிற இஎன்ஐ கேண்டீன்லே தான் மதியம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது அவரை பார்த்தேன். ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இன்னைக்கு சோனியா காந்தியை பார்க்க போறேன் என்று அவர் சொன்னார். எல்லார்ட்டையும் கதை சொல்ற மாதிரி ஏன்டே சொல்றீங்க, பிரதம மந்திரியே பார்க்க முடியல, ஜனாதிபதி பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க அந்த அம்மா விரும்பல, அவருக்கு வேண்டிய குடும்ப நண்பர்களை மட்டும்தான் பார்க்கிறார், நீ எப்படி பார்க்க முடியும்? இல்லை, உண்மை என்று சொன்னேன். அப்படி என்றால் என்னை அழைத்து சொல்வாயா என்று கேட்டார். அழைத்து போகிறேன் என்றேன். அவரும் கூடவே வந்தார். உள்ளே எங்களுக்கு எந்த சோதனையும் இல்லாமல் அழைத்துக் கொண்டு போனார்கள். உள்ளே போனதற்கு பின்னால் அவரை வெளியே விட்டுவிட்டு என்னிடம் மட்டும் பேச ஆரம்பிக்கிறார்கள். சோனியா அம்மையார் அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்திலே சென்னையில் படித்த பிள்ளையும் மாதவனும் இருந்தார்கள். எங்களிடம் கேட்டார்கள். அவர் இறுக்கமான முகத்துடன் என்ன நடந்தது, என்னுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வந்தேன். அது முடிந்ததற்கு பின்னாலே அவர் முதல் கேட்டது, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடுவது உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்றேன். அப்படி இருக்கிற போது உயிருக்கு ஆபத்தான இந்த விஷயத்திலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு தெரிந்த இந்த உண்மைகளை உரிய இடத்தில் சொல்லாமல் இருப்பதால் என்னுடைய மனசாட்சி உறுத்துகிறது. என்னால் தூங்க முடியவில்லை. சில நேரம் பைத்தியம் பிடித்ததை போல அலைகிறேன். ஆகவே உரிய இடத்தில் சொல்லிவிட்டு செத்து போனாலும் பரவாயில்லை என்ற முடிவில் தான் நான் வந்தேன். அப்படி வருகிற போதுதான் உங்களிடம் அழைப்பு வந்தது. நீங்கள் அழைத்துதான் நான் வந்திருக்கிறேன் உடைய, நான் உங்களை சந்தித்து உதவி கேட்டு வரவில்லை என்றேன். அதற்கு பின்னால் தான் அவர் கேட்டார், இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். உங்களிடம் நான் எந்த உதவியும் கேட்கவில்லை, நீங்கள் அழைத்தீர்கள் என்பதற்காக வந்தேன், நான் போகிறேன் என்று சொன்னவுடன்
சரி என்று உடனே பக்கத்தில் அவர் வீட்டிலே இருந்த 3 டெலிபோன் எண்களை அவரே குறித்து கையிலே கொடுத்து, ரவுண்ட் த கிளாக் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமானால் ஏதாவது ஒரு எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள், என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று சொன்னார். அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தவன் மீண்டும் உள்ளே போனேன். அவர் பார்த்தார், என்னவென்று கேட்டார். ஐ நீட் ஒன் ஹெல்ப் ஃப்ரம் யூ என்று மீண்டும் சொன்னவுடன் அவர் முகம் மாறியது. என்னவென்று கேட்டவுடன் சொன்னேன், நான் அந்த செயலாளர் மனோகர்லாலிடம் என்னுடைய மனுவை தந்தவுடனேயே அவர் தூக்கி இருந்ததை பார்த்து விட்டேன். அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தானே நான் அந்த கமிஷனில் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய முடியும், நான் குறுக்கு விசாரணை செய்ய முடியும், நான் சாட்சியம் சொல்ல முடியும். அனுமதிக்காவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவுடன், அதற்கு நான் என்ன செய்ய என்று கேட்டார். நீங்கள் ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டவுடன், கவலைப்படாதே நான் உதவுகிறேன் என்று சொன்னார். நான் வந்துவிட்டேன். அதற்கு பின்னால் இந்த என்னுடைய அபிடவிட்டை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கின்ற விவாதம் நடக்க போகிறது. விஞ்ஞான் பவன் அங்கேதான் ஜெயின் கமிஷன் நடந்த இடம். உள்ளே அமர்ந்திருக்கிறோம். திடீரென்று ஒரே பரபரப்பு. திரும்பி பார்த்தால் பிரியங்கா AK-47 சகிதமாக 10 பேர் கூட வர உள்ளே வந்தார். அந்த நிமிடம் வரை யாரும் விசாரணைக்காக அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் வந்ததே இல்லை. அதை பார்த்தவுடன் அந்த ஜெயினிலிருந்து, நீதிபதி ஜெயினிலிருந்து எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். மூத்த வழக்கறிஞர் விட்டல் முதற்கொண்டு எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். உள்ளே வந்தவர் இப்படியே பார்த்து கொண்டு வந்தார் இறுக்கமான முகத்தோடு. என் முகத்தை பார்த்தவுடன் என்னை அடையாளம் தெரிவதை போல கண்ணை மூடி தலையை மட்டும் ஆட்டினார். அப்போதுதான் எனக்கு உயிர் வந்தது. ஏதோ நமக்கு சாதகமாக நடக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டேன். அமர்ந்தோம். அதற்கு பின்னால் தான் விசாரணை வந்தது. என் மனுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு முடிந்தவுடன் ஒரு மனிதர் வந்தார். குருதாவும் பைஜாமாவும் போட்டிருந்தார். சிரித்துக் கொண்டு பக்கத்துடன், நான் யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வை பார்ப்பது யார் நீங்கள் என்று கேட்டேன். பாக்கெட் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை காட்டினார். அதிலேதான் சுரேஷ் பச்சோரி ராஜ்யசபா MP ஃப்ரம் இந்தூர் என்று இருந்தது. அவர், நீ எப்படி என்னை தெரியும் என்று கேட்டேன். 10 ஜன்பத்திலிருந்து என்னை அனுப்பினார்கள். உனக்கு பக்கத்திலிருந்து உதவ வேண்டும் என்று சொன்னார்கள் என்றார். என்னை எப்படி அடையாளம் தெரியும் என்றேன். உங்கள் படத்தை எல்லாம் காட்டி அனுப்பினார் என்றார். அதற்கு பின்னால் தான் உயிர் வந்தது. ஏனென்றால் என்னோடு வந்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் பேர் என்னுடைய நண்பர் புலமாடன் என்று பெயர். இப்போதும் அவர் திருச்சியில் தான் இருக்கிறார். அங்கே போகிற இருந்த நிகழ்ச்சிகள் சரியாக இல்லை. அவர் சொன்னார், தெரியாதனமாக மாட்டிக்கொண்டோம், மொழி தெரியாத இந்த இடத்திலே சிக்கி கொண்டோம், பார்த்தால் எவர் நல்லவர் என்றே தெரியவில்லை என்று அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சுரேஷ் பச்சோரி அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டிலே சாப்பிட வைத்து அதற்கு பின்னால் நாங்கள் தங்கிய இடத்திலே விட்டு போனார். அதற்கு பின்னால் தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையே வந்தது. அதற்கு பின்னால் தான் நான் மற்ற காரியங்களை இறங்கினேன். ஜெயின் கமிஷனுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் சுப்பிரமணிய சாமியை குறுக்கு விசாரணை செய்கிற நேரம் வந்தது. பல கேள்விகள் கேட்டாலும் ஒரு வேடிக்கையாக, கிண்டலாக, கேலியாகவே பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிற போது மட்டும்தான் அவர் மாட்டினார். அந்த கேள்வி என்னவென்றால், நான் கேட்டேன், 21ஆம் தேதி இந்த கொலை நடந்தது, 20ஆம் தேதி நீங்கள் சேலம் ஆத்தூரிலே கூட்டம் முடித்து விட்டு போனீர்கள், 21ஆம் தேதி எப்போது டெல்லிக்கு போனீர்கள், விமானத்தில் போனீர்களா, ரயிலில் போனீர்களா, எப்படி போனீர்கள் என்று கேட்டபோது விமானத்தில் தான் என்றார். சரி, அடுத்த நாள் 22ஆம் தேதி உங்களுக்கு மதுரையில் கூட்டம் இருந்ததா இல்லையா என்று கேட்டேன். அது எனக்கு நினைவில்லை என்றால், நான் இந்த பத்திரிகையில் வந்த விளம்பரங்கள் இதையெல்லாம் அவர்கிட்ட காட்டியுடன் அவர் பார்த்து விட்டு ஆம் என்று ஒத்துக்கொண்டார். அதற்கு பின்னால் நான் சொன்னேன், இந்த படுகொலை நடந்ததோ இரவு 10 மணிக்கு மேல். டெல்லி விமானமோ சென்னை விமானம் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த விமானத்தில் நீங்க வந்திருக்க வேண்டும். அப்போதான் நீங்க நீங்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு வர முடியும். அந்த விமான டிக்கெட்டை நீங்கள் புக் செய்திருப்பீர்களே, எப்போது அதை கேன்சல் செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் விமான டிக்கெட் பதிவு செய்யவே இல்லை என்றார். நான் துள்ளி குதித்தேன். என்னுடைய வழக்கறிஞர் என்னவென்று கேட்டார். என்ன சார், அடுத்த நாள் இவ்வளவு பெரிய தேர்தலுக்கு 4 நாள் இருக்கிற போது அவர் உறுதி செய்யப்பட்ட கூட்டத்திற்கு போறதுக்கு டிக்கெட்டே போடலைன்னா இது அப்ப முன்னாலே இவருக்கு இந்த கொலை தெரியும் தானே அர்த்தம் என்று சொன்னேன். அப்போதான் அவர் வழக்கறிஞர் உற்சாகத்தோடு உரத்த குரலே சொன்னார், மை லார்ட், the whole world changed their program after the assassination only, but our gentleman Dr. Sami changed his program before the assassination. அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கிறதா என்று கேட்டபோது அவ்வளவு சாமர்த்தியமாக இருந்தவர் உடல் வேர்த்து விறுவிறுத்தது. அந்த வியர்வை மழையில் நனைந்தார். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. எல்லோரும் அந்த உள்ளே இருந்த அனைவரும் அமைதியானார்கள். பிரியங்காவும் இருந்தார். ஒரு முக்கோண வடிவில் நாங்கள் அமர்ந்திருந்த இடம் இருந்தது.
இந்த செய்தியை கேட்கிற போது எனக்கே இவ்வளவு உற்சாகம் இருக்கிறதே, அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அவரை திரும்பி பார்த்தேன். அதே நேரத்தில் அவரும் என்னையே பார்த்தார். அந்த பார்க்கிற போது நான் சிலப்பதிகாரத்திலே படிக்கிற போது கண்ணகியை பற்றி இளங்கோவடிகள் சொன்னார். அவர் எப்படி இருந்தார், முகம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் சொன்னாரே, கொற்றவையை போல இருந்தார் என்றாவலாம். அதை போலவே ஒரு முகம் எல்லாம் அப்படியே ஒரு தீச்சுவாலையை போல இருந்தது. கண்கள் பளீரென்று இருந்தது. அந்த ஆத்திரமும் கோபத்தோடும் என்னை மட்டும் பார்த்தார். அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சாமி அவரை கடந்து போக நினைத்தார். அவர் பக்கத்தில் போகிற போது அடுத்த பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். அவர் போகிற நேரத்தில் என்ன மட்டும் தலையாட்டி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். வெளியே வந்தேன். வெளியே வந்ததற்கு பின்னால் தான் வெளி தெரிந்தது ஒரு துயரமான விஷயம் என்னவென்றால், இந்த செய்திகள் எல்லாம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்கிற எந்த பெரிய பத்திரிகைகள் போடவில்லை. யார் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அந்த தினமலர் பத்திரிகைகள் மட்டும்தான் முதலிலே ஒரு அரை பக்கம் போட்டார்கள். அடுத்த நாள் என்னிடம் தனியாக பேட்டி எடுத்து மாலை முரசு பத்திரிகைகள் மட்டும் ஒரு முழு பக்கம் பேட்டி வந்தது. மற்ற பத்திரிகைகள் இந்த செய்தியில் கூட வரவில்லை. அதற்கு பின்னால் நான் தமிழகத்தில் ஊர் ஊராக போய் நான் இந்த பிரச்சனை பற்றி பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்த போது நான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது சொன்னதை யாருமே நம்பவில்லை. என்னை பைத்தியம் என்று நினைத்தார்கள். என்னுடைய வீட்டில் இருக்க மனைவி கூட அதை நம்பவில்லை. கொலை செய்வதை யாராவது வீடியோ எடுப்பார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் என்னை காப்பாற்றிய பெருமை ரகோத்தமனை தான் சேரும். அந்த ரகோத்தமன் தான் 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே புத்தகம் எழுதுகிற போது வீடியோ எடுக்கப்பட்டது. அந்த வீடியோ ஐபி டைரக்டர் MK நாராயணனிடம் இருந்தது. அவரிடம் நீங்கள் வாங்கி பார்த்து கொள்ளலாம் என்று கேபினட் செக்ரட்டரி எங்களுக்கு தகவல் சொன்னார். நாங்கள் அவரிடம் பலமுறை கேட்டோம், எங்களுக்கு தரவில்லை. பர்மா கமிஷன் கேட்டார்கள், தரவில்லை. ஜெயின் கமிஷன் கேட்கப்பட்டது, தரவில்லை. நாங்கள் கேட்டோம், எங்களுக்கும் தரவில்லை. இப்பொழுது நான் ஓய்வு பெற்று விட்டேன். MDMAயில் கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் தரவில்லை என்பதை பதிவு செய்ததற்கு பின்னால் தான் நான் சொன்னதில் இருக்கிற உண்மை உலக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமை வந்தது. அதற்கு பின்னால் நடந்த பல செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டால் அதற்கு தகுந்தால் போல் எனக்கு மற்ற செய்திகளை சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக அந்த பின்புலத்தை மட்டும் நான் இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். இதில் உங்களுக்கு நியாயமாக பல சந்தேகங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் ஆரம்பத்திலேயே கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொல்லல. அந்த கேள்விக்கு அதுக்கு நான் பதில் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு எதிராக இருந்தது என்று சொல்வது உண்மை போல தோற்றமளிக்கிற ஒரு உண்மை அல்லாத செய்தி என்று சொன்னேன். உங்களுடைய நினைவுக்காக நான் சிலவற்றை சொல்லுகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் தான் இலங்கைக்கு சுதந்திரம் வருகிறது. இலங்கைக்கு சுதந்திரம் வந்தவுடன் டட்லி சேனநாயகா முதல் அதிபராக வருகிறார். அவர் வந்தவுடன் வருகிற போது அங்கே நல்ல சுமூக உறவுதான் இருக்கிறது. கொஞ்ச நாட்களிலேயே பிரச்சனைகள் உருவாகிறது. அங்கிருக்கிற மலையக தொழிலாளர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற போது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேருபிரான் அவர்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்தியாவும் இலங்கையும் பல ஆண்டுகள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழே ஆளப்பட்டது. சுதந்திரம் அடைகிற போது யார் யார் எங்கு வாழ்ந்தார்களோ அவர்கள் அந்தந்த நாட்டுடைய குடிமக்கள் என்கின்ற முடிவை அவர் எடுத்தார். அதற்கு பின்னால் டட்லி சேனநாயகா மறைந்து விடுகிறார். பண்டாரநாயகா வருகிறார். பண்டாரநாயகம் அதே கோரிக்கை வைக்கிறார். அப்போதும் நேரு தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். பண்டாரநாயகா கொலை செய்யப்பட்டதற்கு பின்னாலே அவருடைய மனைவி வருகிறார், ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா. அவர் வருகிற போதுதான் அதிகாரப்பூர்வமான ஒரு சுற்றுப்பயணத்திற்காக இலங்கைக்கு போகிறார் நேருபிரான். நேருபிரான் போகிற போது அப்போதும் இந்த பிரச்சனை பற்றி பேசப்படுகிறது. இன்னும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. தினத்தந்தி பத்திரிகையில் 2வது பக்கத்திலே அந்த செய்தி வந்தது. இந்திய பாரத பிரதமர் நேரு, இலங்கை அதிபர் திருமதி பண்டா இருவரும் பேசினார்கள், தமிழர் பிரச்சனையை பற்றி பேசினார்கள் என்கின்ற செய்தி வந்தது. அப்போது அதை பற்றி பல விமர்சனங்கள் வந்தது. அது இப்பொழுது தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த விமர்சனங்களை பற்றி சொன்னால் சில கசப்பான விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போதும் உறுதியாக நேரு இருந்தார். அங்கு சுதந்திரம் கிடைக்கிற போது வாழ்ந்த தமிழர்கள் அதுதான் அவருடைய தாயகம், அதுதான் அவருடைய பூமி என்று சொன்னார். அப்போதெல்லாம் அதற்கு எந்த உதவியும் வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை. காங்கிரஸ் ஒன்று மட்டும்தான் இருந்தது. அதற்கு பின்னால் இலங்கையில் பிரச்சனை வருகிற போது கூட அங்க இருக்கிற புலிகள் அவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற போராளி குழுக்களுக்கும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்திரா காந்தி அம்மையார் தான் அவர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு பயிற்சி தந்தார், ஆயுதங்களை தந்தார். இதுவெல்லாம் தந்தது அவர்களுக்கு உதவியதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு அது இலங்கையிலே நமக்கு சாதகமான நிலைமை இருப்பதுதான் பாதுகாப்பு என்பதற்காக தந்தார். அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை போய்விட்டால் அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று நினைத்தார். ஆகவே அவர் அந்த காரியத்தை செய்தார். அவர் மனைவிக்கு பின்னால் ராஜீவ் காந்தி வந்தார்.
ராஜீவ் காந்தியும் அவர் மரணத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பாக அவரை சந்தித்தது நம்முடைய கவிஞர் அவர் சந்தித்தார். நம்முடைய புலிகள் இயக்கத்துடைய தலைவருக்கு மிக நெருக்கமானவர் கவிஞர் காசி ஆனந்தன், அவரும் சச்சிதானந்தம் சந்தித்தார்கள். அப்போது என்ன நடந்தது என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். அவர் அன்றைக்கு ராஜீவ் காந்தி வீட்டுக்கு அழைத்து மேசையில் அமர வைத்து அவருக்கு உணவு அவரே பரிமாறி சாப்பிட்டு விட்டு, நாங்கள் எப்போதும் தமிழருக்கு ஆதரவாகத்தான் எங்கள் குடும்பத்தில் இருந்திருக்கிறோம், நான் அரசியல் வேண்டாம் என்று இருந்தவன் திடீரென்று அரசியலுக்கு வந்தேன், வந்தவுடன் இந்த நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு புரியவில்லை, நான் நன்மை செய்வதற்காக சிலவற்றை செய்கிற போது கீழே இருந்த அதிகாரிகள் செய்த சில தவறுகள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டது என்பதை நான் இப்பொழுது மிக நன்றாக உணர்கிறேன். நீங்கள் தைரியமாக நம்முடைய சகோதரரிடம் போய் சொல்லுங்கள், விரைவில் நான் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமராக வந்து விடுவேன், என்னால் ஏற்படுத்துகிற பின்னடைவை மட்டுமல்ல உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற காரியத்தை என் தாயார் வேறு வகையில் செய்ததை போல உங்களுக்கு நான் செய்வேன், நீங்கள் முழுமையாக நம்பலாம், போய் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். இதை ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சிவாஜிலிங்கம் அமர்ந்திருக்கிற போது அதுக்கு பின்னால் நான் சொன்னேன். சிவாஜிலிங்கம் துள்ளி குதித்தார். ஏன் என்று கேட்டேன். எங்களுக்கும் புலிகள் இயக்கத்திற்கும் அப்போது உறவு கிடையாது, நான் டெலோ இயக்கத்தை சேர்ந்தவன், நீங்கள் சொல்லுகிற அதே காலகட்டத்தில் தான் நானும் இன்னொரு எம்பியும் டெலோ இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ராஜீவை சந்தித்த போது அப்போது எங்களிடத்திலும் அதைத்தான் சொன்னார் என்று சொன்னார். இந்த பிரச்சனை நீங்கள் சொன்ன ஏதோ சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் செய்தார் என்று சொன்னீர்களே, நீங்கள் சொல்ல மறந்தது வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது ஒரு போர் கப்பலை மயூரா என்கின்ற ஒரு போர் கப்பலையே இந்தியா இலங்கைக்கு தந்தது என்பதை நீங்கள் சொல்ல மறந்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட போர் கப்பல் பெரிதா, ஒரு சாதாரண வாக்கி டாக் போல இந்த இதெல்லாம் கொடுத்தது பெரிதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இதற்கு மேல் நான் சொன்னால் நான் கட்சிக்காரன் காங்கிரஸ்காரன் என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள். உண்மை அல்ல. காங்கிரஸ்காரர்களை பொய்யாக நம்ப வைத்து அமெரிக்கா அதனுடைய சிஏ அமைப்பு மிக சாதுரியமாக இந்த கொலையை செய்து காங்கிரசுக்கும் இந்தியாவுக்கும் ஆதரவாக இருந்த புலிகள் இயக்கத்தை அந்த கொலை பழியில் சுமத்தி இந்த ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குவதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள். அந்த சாதிப்புக்கு சுப்பிரமணிய சாமியும் சந்திராசாமியும் உதவினார்கள் என்பதை புரிந்து கொள்ளவர்கள் முடிகிறது. அதைத்தான் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். இதில் உண்மை இருக்கிறது என்று நம்புவர்கள் நம்பலாம், நம்பாதவர்கள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கு தெரிந்ததை சொல்லுவேன், தெரியாது என்று மகிழ்ச்சி வேலுச்சாமி. பட் நீங்க சொல்றதுல 2004 இந்திரா காந்தி இருந்த வரைக்கும் நாங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்கள் இருக்கும் பொழுது இங்க எல்லா இயக்கங்களுக்கும் போராளி இயக்கங்களுக்கும் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீங்க அப்போ கூட இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து சுதந்திரம் வாங்கி தர முடியாது, இலங்கையில தமிழர்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியாதுன்னு அந்த இது சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து வேற எதுலயும் தலையிடல. ஆனா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு செய்தியை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அரசியல் என்பது அதுல டிப்ளமசி என்று சொல்வார்கள். அந்த டிப்ளமசி என்பது பொதுவெளியில் எல்லாவற்றையும் பேசுவதல்ல. நாங்கள் சுதந்திரத்தை வாங்கி தர முடியாது என்று பொதுவெளியில் இந்திரா காந்தி சொன்னாலும் கூட அங்கே ஒரு இனப்படுகொலை நடக்கிறது, ஜெனோசைட் என்கின்ற ஒரு பதத்தை இந்திய பாராளுமன்றத்திலேயே முதலாக சொன்ன ஒரு உலக தலைவரே இந்திரா காந்தி தான். ஆனால் அவருக்கு ஆதரவான எல்லா காரியத்தையும் செய்தாலும் பொதுவெளியில் ஒரு சர்வதேச சூழ்நிலையை அனுசரித்து நான் வாங்கி தர முடியாது என்பதை தான் சொன்னார் என்பதை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த வார்த்தையை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது. சுதந்திரத்துக்காக அவர் போராடுகிற போது கூட பகிரங்கமாக நான் சுதந்திரம் வாங்கி தருவேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த காரியத்தை செய்தார். ஒருவேளை இந்திரா காந்தி அம்மையார் இன்னும் 1 ஆண்டு காலங்கள் 2 ஆண்டு காலங்கள் இருந்திருந்தால் பங்களாதேஷை போலவே ஈழம் என்கின்ற ஒரு தனி நாடு அமைவதற்கு அவர் உதவி இருக்க கூடும் என்றே இன்னமும் நான் நம்புகிறேன். இது என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தவறாக எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்றேன். இல்ல, இப்ப நீங்க வந்து இந்திரா காந்தி வரைக்கும் நாங்க பெரிய ஒரு பிரச்சனை பண்ணவே முடியல, கேள்வியும் அதிகமா கேட்கல. இந்திரா காந்திக்கு பின்னாடி வந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து நகர்வுகள் எல்லாருமே ஈழத்துக்கு எதிராக அமைந்தது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க வாஜ்பாய் ஒரு இது கொடுத்தாருன்னு சொன்னீங்க, ஆனா அதற்கு மேல போர்க்கப்பல் என்பதுதான் பெருசு இல்ல. போர்க்கப்பலையே அவர் கொடுத்தார், மயூரா என்றவருடைய பெயர். இல்ல, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 5 MiG-17 ஹெலிகாப்டரை கொடுத்து அது கடைசி 2008-2009
மிக பெரிதாக தமிழர்களை அழிக்கிறதுக்கு உதவுச்சுன்னு சிங்கள இராணுவத்தினர் சொன்னது வந்து பல பத்திரிகையில செய்தி வெளி வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜபக்சே சொன்னதை ஏத்துக்கிட்டா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியாவில இருந்து போன இலங்கை மீனவர்களை அவங்கள விரட்டிடுங்க, கப்பலை மீன் பிடி கப்பல்களை எல்லாம் நீங்க புடிச்சு வச்சுங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு இவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அவங்க சொல்றதை நம்புனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐயா சுப்பிரமணிய சாமியிடம் கேட்டான், ஒரு கேள்வி கேட்டான், நீங்க ஏன் இலங்கை தமிழர்களை ஆதரிக்கவில்லை, சிங்களர்களை ஆதரிக்கிறேன் கேட்ட போது அவர் சொன்னது இன்னும் புத்தகத்துல இருக்கு. நான் ஏன் தமிழர்களை ஆதரிக்க வேண்டும்? இலங்கையில் இருக்கிற சிங்களவர்கள் வேறு யாரும் அல்ல, இலங்கையில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரிசா பீகார் பகுதியிலிருந்து அங்கே குடியேறிய ஆரிய வம்சாவளியினர் தான் சிங்களர்கள், நான் அவர்களைத்தான் ஆதரிக்க முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்பதையும் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு. இல்ல நான் கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் குறிச்சு வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா பல கேள்வி இருக்குது. அதாவது 2005 வந்து மஹிந்த ராஜபக்சே வின் பண்ண உடனே முதல் ஃபாரின் டிராவல் அவர் எங்க வர்றாருன்னு கேட்டா டெல்லிக்கு அடுத்த மாசம் 2005 டிசம்பர்ல வர்றார். அவர் வந்த அன்னைக்கே சோனியா காந்தியை தனியா சந்திச்சு ஒரு ரகசியமா அன்னைக்கே ஒரு உடன்பாடு அவர்களுக்குள்ளார எழுதப்படாத உடன்பாடு ஏற்படுது ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி கற்பனை கிடையாது, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்ல முடியும். ஒரே நிமிடம். இப்ப நரேந்திர மோடி பிரதமரா இருந்த உடனே அதிபரா இல்ல, தோத்து போன ராஜபக்சே வெறும் மனிதராக வந்தார். அவருக்கு ரெட் கார்பெட் வரவேற்பை நரேந்திர மோடி கொடுத்தாருன்னா அதுக்கு என்ன பொருள்? சந்திப்பது என்பது வேறு. அதுல நீங்களே ஒரு கற்பனையாக நீ சொல்வதை விட நான் யதார்த்தத்தை தான் சொல்றேன். ஒன்னும் தப்பா எல்லாம் கற்பனை இல்ல, அதுக்கு அடுத்து எழுதப்படாத ஒப்பந்தம் இதெல்லாம் இல்ல. சோனியா காந்தி சொல்றத அவர் கேட்டாருன்னா மோடி எப்படி ஆதரிக்கிறார் சொல்லுங்க? மோடி ஆதரிப்பாரா? சோனியா காந்திக்கு ஆதரவாக ராஜபக்சே இருக்கிறார் என்றால் மோடி ஆதரிப்பாரா? அது ராஜபக்சே இருக்கிறாரா இல்லையா? வெறும் சாதாரண பிரஜையாக ராஜபக்சே இந்தியாவுக்கு இருக்கிற போது அதிபருக்கு தருகின்ற அதே வரவேற்பை தந்து விருந்தை இந்திய நாட்டுடைய பிரதமர் தந்தாரா இல்லையா? அவரை அழைத்து வீட்டிலே வைத்து சுப்பிரமணிய சாமி விருந்து தந்தாரா இல்லையா? சுப்பிரமணிய சாமி வீட்டிலே வைத்துக் கொண்டு பத்திரிகையாளரை ராஜபக்சே சந்தித்தாரா இல்லையா? இதெல்லாம் நடக்கிற போது அதன் மீது சந்தேகப்படாத நீங்கள் சோனியா காந்தியை சந்தித்தார் என்பதற்காக சந்தேகப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று எனக்கு புரியும். இல்ல அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு செய்தி மட்டும் இல்ல, இன்னும் பல பேசிக் கொண்டிருக்கிறேன். சோனியா காந்தி நினைத்தால் ஒரு நிமிடத்தில் என்னை கட்சியை விட்டு தூக்கி விட முடியும். நான் அவரிடத்திலே நேரிலே பேசுகிற போது நீ ஒரு பொய்யன், அயோக்கியன் என்று கூட சொல்லி இருக்க முடியும். அவர் சொல்லவில்லை. நான் சொல்வதில் இருக்கிற நியாயத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் அவரால் அதை எதையும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபத்திற்குரிய இன்னைக்கு உடலில் மிக மோசமான வியாதிகளை தாங்கிக் கொண்டும் நான் புகுந்த இந்த நாட்டிற்கும் அந்த குடும்பத்திற்கும் எதையாவது செய்ய வேண்டுமென்றாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் என்பதையும் தயவு செய்து நீங்க புரிந்து. இல்ல நான் ஓரளவுக்கு புரிஞ்சு கொண்டேன். நீங்க அதுக்கு அது ஒரே ஒரு செய்தி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது பல செய்திகள் நான் சொல்ல முடியும். அதாவது இங்க பசில் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, லலித் வீரசிங்வாங்கிற 3 பேரை வந்து அங்க ஒரு குழுவா அமைச்சிட்டு, அதே போல இங்க டெல்லியில சவுத் பிளாக்ல வந்து எம் கே நாராயணா, சிவசங்கர் மேனன், விஜய் சிங்கு அப்படிங்கிற ஒரு 3 பேரை, இங்க ஒரு 3 பேரை குழுவா அமைச்சு அன்றாடம் நடக்கக்கூடிய, இது வந்து 2007 ஆரம்பிச்சிருச்சுங்க. 2007 ஆரம்பிச்சு அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி இங்கிருந்து ஹாட்லைன் மூலமா போனது நான் சொல்லல. இது வந்து நிதின் கோகலேங்கிற மிகப்பெரிய பத்திரிகையாளர் இந்தியாவில டெல்லியில இருக்காரு, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரு எழுதியிருக்கிற புத்தகத்துல தெளிவா எழுதியிருக்காரு. அதாவது 5 முறை அந்த பசில் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அந்த குழு டெல்லி வந்திருக்குது. அதே போல இங்க இருக்கக்கூடிய எம் கே நாராயணன் அந்த குழு வந்து கொழும்புக்கு 3 தடவை அபிஷியலா போயிருக்காங்க. இதெல்லாம் அபிஷியலா போனது. அபிஷியலா போய் இது வந்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜதந்திர ரீதியில டிப்ளமேட்டிக்கா எல்லாம் ரகசியமாக பேசி எல்லாம் பண்ணதாக நிதின் கோகலே அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், மிகப்பெரிய பத்திரிகையாளர் புத்தகம் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்துல இருக்குது, தமிழ்ல இருக்கு அந்த புத்தகம். அது மட்டும் இல்ல, நீங்க அதற்கு பின்னாட சார்க் உச்சி மாநாடு ஆகஸ்ட் போர் உச்சத்துல போயிட்டு இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 2, 3, 2008 உச்சி மாநாடு நடக்குது. அன்னைக்கு வந்து நாங்க உச்சி மாநாடு அந்த போர் காலத்துல நடக்கக்கூடிய காரணம் என்ன? இன்னொன்னு,
அது மட்டும் இல்ல, இந்த மாநாட்டுல கலந்துக்கிறது அந்த குழுவை சேர்ந்து அந்த 3 பேர் தான் மிக முக்கியமா போறாங்க. அவங்க ராணுவ ஹெலிகாப்டர்ல இங்கிருந்து ராணுவ பிளைட்ல போய் அங்க பயங்கர பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி வேற ஏதாச்சும் சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தாண்டி ரகசியமாக பல நிகழ்ச்சிகள், இது நான் சொல்ற நிகழ்ச்சிகள் நாம கற்பனையாக சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் பேசினது முழுவதுமே எல்லாமே செய்தியாக இருக்கிறது. இந்த காங்கிரஸ் என்பது மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்கிறதுங்கிறது நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு துணை போனது திமுகவும் இருக்குது அப்படிங்கறத ஏத்துக்கணும். இது நீங்க உங்களோட சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நான் கேள்வி கேட்டுறேங்க. கேளுங்க. ஒரு நிமிடம் அவர் பதில் சொல்லிட்டு அப்புறமே இது பண்ணிட்டு வெளிச்சாமி நீங்க பதில் சொல்றேன். நீங்க நான் முதல்ல சொன்னேன், இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அங்க இருக்கிற தமிழர்களுக்கு எதிராக அந்த அரசு இருக்கிற போது நேரு, அதுக்கு பின்னால் சாஸ்திரி காலத்துலதான் பல பேரை அவர் வேற நிர்பந்தத்தின் காலமா இங்க அடைக்க வேண்டிய வந்துச்சு. கடைசி தான் உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னேன். அப்புறம் இந்திரா காந்தி உதவி பண்ணான்னு சொன்னேன். ராஜீவ் காந்தி கூட அங்க இலங்கையில் அங்க இருக்கக்கூடிய முற்றுகை நடந்த போது, அங்க இருக்கிற தமிழர்கள் உணவில்லாமல் தவித்த போது, அந்த நேரத்தில் இங்கிருந்து கப்பலில் உணவுப் பொருளை அனுப்பிய நேரத்தில் யாழ்ப்பாணம் துறைமுகத்தில் அவர்கள் அனுமதிக்காத காரணத்தால் ராணுவ விமானத்திலேயே போய் இங்கு உணவுப் பொருட்களை போட்டார். அதை நீங்கள் தடுப்பீர்களானால் எங்கள் ராணுவ விமானங்கள் உங்களை தாக்கும் என்று எச்சரித்து செய்தார். அது பாசத்தாலா இல்லது மோசத்தாலா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ராஜீவ் காந்தி தமிழர்களுக்கு ஆதரிக்காமல் இருந்திருந்தால், சிங்களர்கள் தான் ஆதரித்தார் என்று நீங்கள் சொல்வதை போல அவர் செய்திருந்தால், சிங்கள ராணுவ வீரன் ராஜீவ் காந்தியை ஏன் கொலை செய்ய முயற்சிக்க வேண்டும்? இதெல்லாம் உளவியல் ரீதியாகவே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே புரியும். அதற்கு பின்னால் தான் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், அவர் தவறே நடக்கவில்லை என்று கூட இல்ல, அவர் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை கவிஞர் காசி ஆனந்தனிடமும் அவர் சிவாஜிலிங்கத்திடம் சொன்னதை சொன்னேன். அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த சில தவறுகள் உங்களுக்கு சில பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. இப்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் நான் வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னாலே அதை நானே சரி செய்வேன், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் என்பதை நீங்க இப்போ சிவாஜிலிங்கம் இருக்கிறாரு, ஆசி ஆனந்தன் இருக்கிறாரு, அவங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நடக்கிற போது இங்க என்ன பிரச்சனை என்றால், உண்மையிலேயே இங்க தமிழ்நாட்டுடைய பிரச்சனை நிஜத்தை நம்புவதை விட நிழலை நம்புகிற ஒரு தோற்றம் இருக்கிறது. பேசினால் எழுதினால் அதை பெரிசு என்பதும், எவன் செய்கிறானோ செய்கிறவனை ஏற்றுக்கொள்வது என்பது போல, அதை போல ஈழத்தமிழருக்கு துவக்க காலத்திலிருந்தே ஒரு அரசியல் கட்சி தார்மீக பலத்தை தந்திருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் தான் என்று நான் சொல்லிக் கொள்வதில் கொஞ்சம் கூட தயக்கம் எனக்கு இல்லை. அதற்கு எதிரான பல கட்சிகள் அது வாக்கு வங்கிக்காக பல நேரங்களிலே ஈழத்தமிழர் பிரச்சனை பேசியிருக்கலாம். அது வேறு. அவர்கள் உதவியது என்ன என்பதை பார்க்கிற போது அவர்களுக்கு ஆக்க ரீதியாக உதவியது காங்கிரசும் நேருவும் இந்திராவும் காங்கிரஸ் ஆட்சியும் தான் செய்தது என்பதை நான் உணர்கிறேன். அதான் என்னுடைய பதில். நண்பர் கேட்டாரு, அவர் கேள்வி கேட்டா சொல்லிடுறேன். நன்றி வேலுச்சாமி. பல செய்திகள் இருக்குது உங்ககிட்ட கேட்க வேண்டியது. அதுல சுப்பிரமணிய இப்ப அதிகமா நம்ம இந்த சுப்பிரமணிய சாமி பத்தி தலைப்பு இருக்கனால, சுப்பிரமணிய சாமிக்கும் ரொம்ப நெருக்கமாக ஒரு பர்சனல் பிஏ மாதிரி நீங்க இருந்தீங்க. என்ன காரணத்தினால அவரு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு பண்ணீங்க? என்ன காரணத்தினால நீங்க அவரை பிரிஞ்சு வந்தீங்க? அப்ப நான் பேசுனது நீங்க கவனிக்க போடுறது. எனக்கும் சுப்பிரமணிய சாமிக்கு எப்படி பழக்கம் அதையும் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். 1977 இந்தியாவில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தென் மாநிலங்களிலிருந்து ஒரே ஒரு அமைச்சர், அவர் தான் பா. ராமச்சந்திரன். அவர் அந்த ஆட்சி வந்தவுடன் தான் பத்திரிகைகளை செய்தி வருவது சுப்பிரமணிய சாமி பற்றி. அதுவரை இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்லை. அவர் பெரிய பாராளுமன்றத்துக்குள்ள போனார், வெளியே போனார், வெளிநாடுக்கு போனார், பெரிய தொடர்புகள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஜேம்ஸ் பாண்டை போல அவருக்கு ஒரு உருவத்தை உருவாக்குறார். அந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வருகிற போது பா. ராமச்சந்திரன் அழைக்கிறார். ஒரு சின்ன வயசுப்பா, ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளு, வரும்போது வேற யாராவது கூட போய் பிரச்சனையா இருப்போது, ஒரு 3 நாள் அவர் வர்றாரு, கோயம்புத்தூர்ல இறங்குற போது அவர் கூட இருந்து அந்த 3 நாள் கூட இருந்து அனுப்பி வை என்று சொல்கிறார். அவர் சொன்னதை கேட்டுத்தான் நான் கோயம்புத்தூர்ல அவரை வரவேற்கிறேன். வரவேற்புடன் முதல் நாள் அவர் பேச்சை ஜெகநாதன் என்கின்ற ஒருவர் தான் மொழிபெயர்த்தார். கடைசி கூட்டம் நம்முடைய பொள்ளாச்சி பக்கத்துல உடுமலைப்பேட்டையிலே தான் அந்த கூட்டம் இரவிலே நடந்தது. 1 மணி ஆனது. முடிந்தவருக்கு பின்னாலே படுக்கலாம் என்றார். இதை போலவே அப்ப அந்த முதல் சந்திப்பே அப்படித்தான். இல்ல சார், நாளை காலையிலேயே கரூர்ல 9 மணிக்கே கூட்டம் இருக்கு, அதனால அங்க நம்ம போகணும்னா இப்ப தங்கி போக முடியாது என்று இரவிலே அவர் அழைத்து வந்தேன். காலையில் விடிய காலம் வருகிற போது முத்தூர் என்கின்ற ஒரு இடத்தை தாண்டுகிறோம். தாராபுரம், சின்ன தாராபுரம் தாண்டி வருகிற போது
இடனை விழித்தார், சிரித்தார். சிரித்து விட்டு ஐ நீட் அ கப் ஆஃப் டீ என்றார். நான் அப்போதெல்லாம் அந்த சாலை ஓரங்களிலே சரியான கடைகளே கிடையாது, டீ கடைகளோடு இருக்காது. ஒரு ஓலைக்கோட்டை குடிசை, ஒரு டீ கடை இருந்தது. அதை பார்த்து இது இப்படித்தான் டீ கடை இருக்கும், பரவாயில்லையா என்று கேட்டேன். பரவாயில்லை என்றார். அங்கே இறங்கி போனேன். அதிர்ஷ்டவசமாக ஒரு கப்பன் சாசனம் வைத்திருந்தார் அந்த கடையில. அதுல ஒரு டீ போட சொல்லி கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து வாய் கொப்பளித்துக் கொடுங்கள், முகத்தை கழுவி கொடுங்கள் தண்ணீர் கொடுத்தேன். அவர் குடித்தார். நடக்கிறது தான் சொன்னார், மிஸ்டர் வேலுசாமி, டு யூ நோ ஐ எம் ஏ தமிழியன் என்று கேட்டார். நான் தெரியும் என்றேன். அப்போ அவர் சிரித்துக் கொண்டே ஐ எம் ஏ தமிழியன் பட் மை டங் இஸ் நாட் தமிழ் என்றார். அதுவும் தெரியும் என்று. அதற்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிற போது அவர் முதலிலே கேட்டது நமஸ்தே என்பதை தமிழில் எப்படி சொல்வது என்று கேட்டார். நான் வணக்கம் என்றேன். அந்த வணக்கம் என்கின்ற ஒரு சொல்லை சொல்வதற்கு 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு வானாக்கா வானாக்கா என்று சொல்லிக்கொண்டே வந்தார். வந்தோம், கரூருக்கு வந்தோம். காலை உணவு முடித்தோம். நேரடியாக டாக்கி டாக் என்கின்ற இடத்திலே தான் பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்திலே அரங்கிலே கூட்டம். முதலில் நான் பேசினேன், பெரிய கூட்டம். அவர் பேச தொடங்குகிற போது வணக்கம் என்றார். ஒரே கைத்தட்டல். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. திரும்பி என்னை பார்த்தார். நானும் சிரித்தேன். குனிந்து எனிதிங் ராங் என்றார். நத்திங் சார் என்றேன். அவர் பேசி முடித்தார். கீழே இறங்கினார். அதை விட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய புலியூர்ல இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் ஆலைக்கு முன்னாலே ஒரு சிறிய கூட்டம் இருந்தது. போவதற்கு 20 நிமிட பயணம் தான். காரில் அமர்ந்த உடனேயே நான் பேச ஆரம்பிக்கும் போது எதற்காக அவ்வளவு பெரிய வரவேற்பு, கைத்தட்டல், விசில் சத்தம்லாம் வந்தது என்று கேட்டார். நீங்கள் வணக்கம் என்று தமிழிலே சொன்னீர்களே அதனால் என்றேன். ஓ, வணக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே இவ்வளவு வரவேற்பாங்களா என்றார். அப்படி என்றால் தன்யாவாத் என்றால் என்று கேட்டார். நன்றி என்று சொன்னேன். அந்த சாலையோர கூட்டத்திலே அந்த 20 நிமிடத்திலே நன்றியை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்தில் ஆரம்பிக்கிற போது வணக்கம், முடிக்கிற போது நன்றி என்று சொல்கிற போது பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த காலத்திலிருந்தே அவருக்கு தமிழ் வாத்தியாரே நான் தான். அதற்கு பின்னால் எப்போதாவது வரும்போது சந்திப்பேன், பேசுவேன். அதற்கு பின்னால் கொஞ்ச காலத்திலே நான் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்து வந்தவன். அவர் ஆதரவாக போகிற போது அவரை விட்டு நான் விலகி நின்றேன். அதற்கு நான் இப்போதும் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் இந்த கொலை நடந்த உடனேயே இந்த உலகமே திமுகவுக்கு பங்கு இருக்கிறது சொன்ன போது திமுகவுடைய தலைவரும் அந்த கட்சியில் இருக்கிறவரை திகைத்தின் நேரத்திலே முதலாக திமுக அல்லாத, திமுகவை ஆதரிக்கிற கட்சி அல்லாத ஒருவன் இந்த கொலைக்கும் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் அரசியல் ரீதியாக நான் எதிர்க்கிறேன், ஆனால் அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டிய ஒழிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கொலைப்பழியை அவர்கள் மீது போட்டு அவர்களை அழிக்க நினைப்பது அரசியல் அயோக்கியத்தனம் என்று நினைக்கிறேன் என்று நான் பேசினேன். அதை அன்றைய முரசொலியிலே கடிதத்தில் மறைந்த அந்த தலைவர் கருணாநிதி அவர்களே கூட அதை எழுதியிருக்கிறார், புதிதாக இல்லை. ஆகவே நான் துவக்கது அந்த காலத்திலிருந்து இருக்கிறேன். நான் சாதாரணமாக என்னுடைய 2 சக்கர வாகனத்திலே அவரை அழைத்துக் கொண்டு என்னுடைய கிராமத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எங்களுடைய குழந்தைகள், வீட்டில் இருக்கிற தாய் தந்தை எல்லோரையும் தெரியும். அப்படித்தான் பழக்கம். அவருக்கு நான் பிஏவும் இல்லை, எனக்கு அவர் தலைவரும் இல்லை, எனக்கு அவர் நண்பர், அவ்வளவுதான். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் எனக்கு ஒரே ஒரு தலைவன் அவர் காமராஜர் மட்டும்தான். அவரை தவிர யாரையும் தலைவராக ஏற்கொண்டு அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை என்பதை தயவு செய்து நம்முடைய அக்னி சுப்பிரமணியம் அவர்கள். இல்ல, இது பொதுவா இருக்கிற கேள்விதான். இப்ப கேள்வி நேயர்களுக்கு போகுது. தமிழன், உங்களோட கேள்வி கேளுங்க. தமிழன். வணக்கம். வணக்கம். இதுல நான் கேள்வி என்று சொன்னதுல ஒரு கருத்தை சொல்லிட்டு விடப்பெற கருத்தை சொல்றேன் இருக்கிறேன். ஐயா பேசுறதா கேட்டிருந்தேன். நான் இடையில தான் கலந்து கொள்ள முடிஞ்சது. நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்துறேன்னா, நான் திரு அக்கினி அவர்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கலாம், தெரியுமோ இல்லையோ, தெரிய வராந்தாலும் தெரியல. நான் நிலத்துல யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். அதாவது உங்களோட பாஷையில சொல்றேன்டா இலங்கை வடக்கு பகுதியை சேர்ந்தவன். நீங்க சொல்ற கருத்துக்கள் இல்ல, சில வேளை அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலர் தெரியாம இருக்கலாம், சில பேர் நிறைய பேருக்கு தெரியாது. அது சரி. மற்றது ஐயா 87ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி என்ற தலைமையில இந்த விமானப்படை உணவுப் பொருட்களை போட்டது. அந்த நேரத்தில் அரசு ஒருவனை அதை பார்த்திருந்தேன். உண்மையில எங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு சில வேளை இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற திரு அக்னி உட்பட உங்களுக்கு கூட இதெல்லாம் ஒரு கேள்வியா அல்லது செவி வழி கதையா இருக்கலாம். நீங்க கட்சி ரீதியா நீங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு நான் சொல்ற தவறாயும் தெரியலாம், அல்லது நான் உங்களை எதிர்வாதம் பண்ண வர இல்லை, உண்மையை சொல்ல வர்றேன். அந்த நேரத்துல உண்மையிலே நாங்க மகிழ்ந்தோம். காரணம் என்னன்னா, எங்களுடைய பக்கத்து நாடு, பக்கத்து அரசு, மிகப்பெரிய உலக வல்லரசு, 4வது உலக வல்லரசு எங்களுடைய தமிழ் மக்கள் மேலே ஒரு கரிசனையை கொண்டு, கரிசனை உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன், கவனத்தில் எடுத்து எங்களுக்கான
உதவியை செய்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்திய ராணுவம் வந்து இலங்கையில காலடி வைக்குது. அந்த நேரத்துல கூட இலங்கை தமிழ் மக்கள் இந்திய ராணுவத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சதான் ஆராத்தி எடுத்து வரவேற்றார்கள், உணவு கொடுத்தார்கள். அந்த நேரத்துல இலங்கை தமிழ் மக்களை காக்க வந்து ஒரு மீட்பரத்தான் இந்திய ராணுவத்தை வந்து இலங்கை தமிழ் மக்கள் கவனிச்சாங்க, பார்த்தாங்க. அதே இந்திய ராணுவம் சொற்ப காலங்களுக்கு அப்புறமா அதே மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதும் குறிக்கப்பட்ட விடுதலைக்காக மக்களை காக்குறதுக்காக போராடின இயக்கங்கள்ட்ட இருந்து ஆயுதங்களை பறிச்சதும், அதுக்கான ஒரு பொதுக்கூட்டத்துல தலைவர் அவர்கள் யாரை சொல்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாட்டா தனியா கேளுங்க சொல்றேன், மக்கள் மத்தியில் ஒரு சிறிய உரையாற்றி விட்டு ஆயுதங்களை படைச்சதும், அந்த ஆயுதங்களை இந்திய ராணுவம் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக இயங்கின துணை ராணுவ குழுக்களிடம் கையளிச்சதும், அந்த துணை ராணுவ குழுக்கள் அதே ஆயுதங்களால மக்களை திருப்பி தாக்கினதும், அந்த தாக்குதல்ல என்னோட படிச்ச நண்பர்கள் உட்பட நாங்க அப்ப உயர்தரம் படிச்சு கொண்டிருந்தேன், உயர்தரம் இல்ல 10வது படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நிறைய பேர் மாணவர்கள் கூட தாக்கப்பட்டதும் காணாமலாக்கப்பட்டதும் இதெல்லாம் வந்து நாங்கள் நேரடி சாட்சியை வந்து உங்களை முன்னால சொல்ல முடியும். பாடசாலைக்கு போற நாங்கள் கூட இந்திய ராணுவத்துக்கான வேலைகளை செய்து முடிச்சு தான் மலையில காண்ற இந்திய ராணுவம் சொல்ற வேலைகள், அதாவது ரோட்டோரங்கள்ல வந்து குழி தோண்டுவார்கள். குழி தோன்று சொன்னா ஏதாவது குண்டு வண்டி ஏதாவது புதைக்கப்பட்டிருக்காண்டு பாக்குறதுக்கு, அதுல இருந்து வயர் ஏதாவது வருதாண்டு பாக்குறதுக்காக கிண்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் கிண்டி நாங்க 9 மணி 10 மணிக்கு தான் பாடசாலைக்கு போய் சேர்ந்தோம். அதெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி ராணுவத்தால செய்யப்பட்ட தமிழர்களுக்கான சிறு கொடுமைகள். இதுகளே காலப்போக்கில மக்களை வந்து நூற்றுக்கணக்கில ஒரே தரத்துல ராணுவ கவச வாகனங்களால நெரிச்சு கொன்றதும், வெட்டி கொன்றதும், சுட்டு கொன்றதும், அதிகளவான பாலியல் வன்புணர்வுகளும் வந்து நடத்தப்பட்டது இந்திய ராணுவத்தாலே. எல்லாம் வந்து நாங்க நேரடியா கண்ணால பார்த்த உண்மைகள். நீங்க சில வேளை கட்சி ரீதியா உங்களுக்கு நீங்க காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ராஜீவ்காந்தி என்ற முறையில அதை நீங்க வந்து இந்த கருத்தை எதிர்க்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்றேன். அதே நேரம் இன்னொரு கருத்து சொல்லியிருந்தீங்க, ராணுவ அணிவகுப்புல வந்து ராஜீவ்காந்திக்கு ராணுவ சிப்பாய் வந்து துப்பாக்கியால அடிச்சாருன்னு சொல்லி. உண்மையிலேயே ராணுவ பயிற்சி பெற்ற ஒருத்தரை கொல்றதுக்காக அடிக்கும் போது ராஜீவ்காந்தி அந்த பக்கமா சரிஞ்சு தப்பிக்க முடியாது. இதெல்லாமே திட்டமிடப்பட்ட சதி. இதை வந்து யாராலும் நீங்க சில வேளை இல்லைன்னு சொல்லலாம், இல்ல சகோதரர் அக்னி சுப்பிரமணியம் அக்னி கூட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே சாதாரணமா ஒரு 3 மாசம் அடிப்படை பயிற்சி பெற்ற ராணுவத்தை கொண்டு வந்து ஒரு விஐபிக்கு அணிவகுப்புக்காக நிறுத்துறது இல்லை. அவர் விசேட பயிற்சி பெற்ற ஒருத்தரை தான் இருப்பார். அப்படியான ஒரு ராணுவ அதிகாரி ஒருத்தருக்கு கொல்ல வேணும் அடிக்கிறேன்னு சொன்னா சாதாரணம் துப்பாக்கி பிடி வந்து காலத்துல படுறதுக்கு மாதிரி அடிக்கிறது இல்லை. உண்மையிலேயே அவர் கோபம் கொண்டு அடிப்பாரா இருந்தா அந்த ஒற்றை அடி ராஜீவ்காந்தி அன்னைக்கு பறிச்சிருப்பார். அவர் வந்து இதெல்லாமே திட்டமிடப்பட்ட சதி. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கினது யார் எது என்றதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரமும் கிடையாது. அதை நீங்க கேட்பீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதை நான் சொல்லவும் விரும்பல. இத்தனை சதி திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய ராஜீவ்காந்தியும் சேர்ந்து கூட்டா செய்த ஒரு சதிதான் இது. அதாவது ஜெயவர்தன் அவர்களும் ராஜீவ்காந்தியும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ எனக்கு எதிர்க்கிற மாதிரி எதிர்ன்னு சொல்லி உள்ளாலே செய்யப்பட்ட ஒரு சதி திட்டங்கள் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறமா தான் ராஜீவ்காந்தி பிரேமதாச இலங்கை அதிபராக இந்திய ராணுவம் திரும்பி போகுது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அப்பாவி தமிழர்கள் சில பேரை பிடிச்சி உங்க இந்திய அரசாங்கம் உள்ள இதுவரைக்கும் உள்ள வச்சிருக்கிறது. இந்த தமிழர்களை வந்து விசாரணை செய்த விசாரணை அதிகாரிகளை இவங்க குற்றவாளி இல்லை என்று சொன்னதுக்கு அப்புறமும் இதுவரைக்குமே அவங்கள வெளியே விடாம வச்சுக்கிறதுக்கான காரணம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான். காங்கிரஸ் அரசாங்கம் செய்த ஒரு இதை வந்து பிஜேபி தொடருது, அவ்வளவுதான். அதை வந்து காங்கிரஸ் செய்ததுக்காக பிஜேபி நல்லது, பிஜேபி செய்ததுக்காக காங்கிரஸ் கெட்டதுன்னு நான் சொல்ல வரே இல்லை. ரெண்டுமே உண்டுதான். ரெண்டுமே கொள்கையெல்லாம் பயணிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பிஜேபி எதிர்க்காது, பிஜேபியை காங்கிரஸ் எதிர்க்காது. மத்தியில் இருக்கக்கூடிய 2 பெரிய தலைகள், அதாவது தமிழகத்துல இதுவரைக்கும் இருந்த டிஎம்கே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய 2 பெரிய தலைகள் இவங்க தான். இவங்க ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன, இவங்க வந்து வெளியே அடிச்சு கொள்ளுவாங்க, உள்ள 2 பேருமே ஒன்றுதான்.
இதே கொள்கையை இதுதான் ஈழத்தமிழ் ஈழத்தமிழராக சில பேர் நிஜத்தை புரிஞ்சு கொண்ட தமிழுடைய கொள்கை தான். மற்றபடி ராஜீவ்காந்தி நல்லது பண்ணார், அதுக்காக புலிகள் கொண்டுட்டாங்க என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ராஜீவ்காந்தியை கொண்டது யார், கொல்ல சொன்னது யார், இதெல்லாம் நாம விவாதத்துக்கு எடுக்கவே இல்லை. ஆனால் ராஜீவ்காந்தியை கொல்லப்பட போறதுன்றது கருத்தை சொன்னதை போல நீங்க அந்த கருத்தையும் சொல்லலாம். ராஜீவ்காந்தி கொலை பின்னாடி இருந்த யாருன்னு சொல்லலாம். நாங்க சொல்றது சரியா தவறான்னு நாங்க தெரிஞ்சுக்க பயன்படுவோம். இல்ல, ராஜீவ்காந்தியோட கொலையை பற்றி பின்னாடி முன்னாடி கருத்துக்களை தேவை என்று சொன்னா சகோதரர் அக்னி நேரடியாக என்ன தொடர்பு போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நான் சொல்றேன். இதை முற்றுமுழுதான் விடுதலை புலிகள் செய்யலைன்றதான் என்னுடைய கருத்து. விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொல்ல வேண்டிய இந்த ஒரு ஆமா விடுதலை புலிகளை ராஜீவ்காந்தியை கொல்ல வேணும் என்று சொல்றது விடுதலை புலிகளுடைய எண்ணமே கிடையாது. ராஜீவ்காந்தியை கொல்ல வேண்டும் என்றது விடுதலை புலிகளுடைய எண்ணமே கிடையாது. ஏன்னு கேட்டா இந்திய ராணுவம் செய்த துரோகங்கள் எல்லாத்துக்குமே ஈழத்துல நல்லாவே இந்திய ராணுவம் பதிலடி வாங்கிக்கிட்டு தான் வெளியே வந்துச்சு. அதனால இந்திய அரசாங்கத்தை பழி வாங்கணுன்ற திட்டமே புலிகளுக்கு இல்லை, புலிகளுக்கே கிடையாது. ஆனால் புலிகளோட பேரை பயன்படுத்தி வேற யாரும் செஞ்சிருக்காங்க, அது யாருன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான பின்னணி இந்தியாவில இருந்தாலும் ஆரம்பிச்சிருக்கே தவிர ஈழத்துல இருந்து கிடையாது. இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் அல்லது புரியாம இருந்திருக்கலாம், அது சில வேலை நீங்க புரியாம இருந்திருக்கலாம். ஆனால் ஈழத்துல ராஜீவ்காந்தியை கொல்ல வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நீங்க ராஜீவ்காந்திக்கு கொழும்புல அடி விழுந்ததை நீங்க எடுத்து காட்டியிருந்தீங்க. அந்த அடிச்சது ராஜீவ்காந்தியை கொல்லணும்னு சொல்லி ஒரு ராணுவ அதிகாரி நினைச்சு அடிச்சிருந்தால் அன்னைக்கு அவர் செத்திருப்பார். இதே தொடர்புபடுத்தி பாருங்க, ராஜீவ்காந்திக்கு யார் மேலே ஆத்திரம் இருந்தது, யாருக்கு ராஜீவ்காந்தி மேல ஆத்திரம் இருந்தது தொடர்புபடுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா ராஜீவ்காந்தி கொலையின் பின்புலம் புரியும். அவ்வளவுதான். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தம்பி சகோதரர் திரு அக்னி சுப்பிரமணியம். நன்றி. கருத்தை கேட்ட அனைவருக்கு நன்றி. நன்றி தமிழன். உங்களுடைய கருத்துல முழு உடன்பாடு எனக்கும் தான். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் ஈழத்தமிழர்களுக்காக கேள்விதானே கேட்கற முடியும், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அவர் சொல்லுவார், பல செய்திகளை சொல்லுவாரு. வேற அடுத்ததாக ஆண்டனி பாலவேந்திரன் கை உயர்த்திருக்காரு. அவருடைய தங்களுடைய கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம். நான் டாக்டர் மலேசியால பேசுறேன். நான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறேன். நான் ஐம் நாட் அ பாலிட்டிஷியன். நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்க போய் பீஸ் கீப் பண்ண சொல்லிச்சா was joining the Sri Lankan army and ethnic cleansing. It's a fact in the UN itself. So that's the main question about. Congress time is the one which happened, not during anybody's party time. We are not politicians. This is known as genocide. That's why the UK cabinet, the Canadian, the French government are taking this issue. When this issue was brought up in the UN, why did India block human rights issue against Sri Lanka government? That is my question now. புரிஞ்சிருக்கும், நீங்க பதில் சொல்லலாம். நான் அதான் முதல்ல சொன்னேன், இந்திரா உலக தலைவர்களிலேயே பாராளுமன்றத்திற்குள்ளேயே அங்கே இலங்கையில படுகொலை நடக்கிறது, ஜெனோசைட் என்ற வார்த்தையை இந்திரா காந்தி தான் பயன்படுத்தினாங்க. இங்க இந்தியன் IPKF போகிற போது முன்னால பேசிய நண்பர் தமிழன் சொன்னார், அங்க இருக்கிற தமிழர்கள் வரவேற்றார்கள் எல்லாம். அதுக்கு பின்னால் நடந்தது எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு புரியாத புதிர். யாராவது பார்க்கிற நேயர்கள் சொன்னா எனக்கு புரியும். என்ன நான் முதல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரையில் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவிற்கு ஈழம் என்கின்ற ஒரு நாடு உருவானால்தான் அது தென்பகுதியிலே நிரந்தர பாதுகாப்பு என்று நினைக்கிற அந்த ஜாதி நான். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எப்போது அமெரிக்கா அங்க இருக்கக்கூடிய இலங்கையை கைவசப்படுத்தி இந்தியாவை மிரட்ட வேண்டும் என்று நினைத்த அந்த சந்தர்ப்பம் வருகிற போதுதான் இந்திரா காந்தி விழித்துக் கொண்டு எதிர்வினையாற்றினார். அதை யோசித்து நான் என் முடிவுக்கு வந்தது, இதற்கு நிரந்தர தீர்வு என்பது ஈழம் என்கின்ற ஒரு நாடு வந்தால்தான் இந்தியாவுக்கு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில பார்க்கிறேன். அந்த நேரத்துல எனக்கு முதல்ல சந்தேகம் என்னன்னு கேட்டா,
IPKF போனதற்கு பின்னால் IPKF இவர்களுக்கும் முரண்பாடு வந்தது கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. யாரை எதிர்த்து போராடினார்களோ அந்த இலங்கை அரசோடு பிரேமதாசர்களும் சேர்ந்து கொண்டு எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம், IPKF வெளியேற வேண்டும் என்கின்ற குரல் எப்படி வந்தது, யாரால் வந்தது, எப்படி வந்தது எனக்கு புரியும். அது எனக்கு புரியல, யாராவது தெரிஞ்சா சொல்றேன். அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க அது மட்டும் இன்னொன்றையும் சொல்லிடுறேன். நான் அக்னி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிற நான் சொல்ல மறந்துட்டேன். 2000 இலங்கை ராணுவத்தை முற்றுகையிட்டது நம்முடைய புலிகள படை. அதுல இலங்கை ராணுவத்துடைய அந்த தளபதியே உள்ள மாட்டினார், பொன்சேகாவே. கதர்னாங்க, கத்துனாங்க, அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ஈழம் என்று அறிவித்தால்தான் முற்றுகையை விலக்குவோம் சொல்லிட்டு இருந்த போது அந்த முற்றுகையை விலக்க வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது? புலிகள் இயக்க தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஏன் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்? அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே புரியும். இந்தியாவிலிருந்து இந்திய பிரதமர் வாஜ்பாயின் பிரதிநிதியாக ஜனா கிருஷ்ணமூர்த்தி இலங்கைக்கு சென்று அங்கே பிரபாகரன் அவர்களை சந்தித்து உடனே நீங்கள் விளக்க வேண்டும், இல்லை என்றால் இந்தியா உங்களுக்கு எதிராக வரும் என்று சொன்னாரா இல்லையா? நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இருக்க மாட்டோம், உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்கள் விட்டதால் தான் அந்த ஈழம் கிடைப்பதே தவறி போனது, அதற்கு பின்னால் இந்த விவரீகம் வந்தது என்று நான் புரிந்து கொண்டதில் நான் தெரிந்து கொண்டது. இது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், தவறாக இருந்தால் விளக்கம் சொல்லலாம். நன்றி. நீங்க சொன்னது உண்மை ஐயா. அது என்ன கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், பிஜேபியும் காங்கிரசுமே இலங்கை தமிழருக்கு எதிரான கொள்கையிலே ஒன்று, ஒரே கொள்கை தான் வச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள வெளியே அடிச்சுக்கிற மாதிரி காட்டிக் கொள்ளுவாங்க. ஆனா அவங்களோட கொள்கை 2மே ஒன்று. அது வெளியுறவு கொள்கையை பாத்தீங்கன்னா ஈழ தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய கொள்கையும் உண்டு. ஈழம் ஒன்று அமையக்கூடாது என்றதுல 2 பேருமே குறிக்கோளா இருந்தாங்க. அதுக்கு அவங்க இலங்கை ராணுவத்துக்கு உதவி செய்வதற்கு முன் வந்தாங்க. அதுல அது புகழ் அரசியல் ஒரு ஆர்டிகல் எப்படி சொன்னா, இந்தியாவினுடைய தென் மாகாணங்கள், அதாவது தென்னிந்தியா பக்கம் பலமான ஒரு அரசு, தமிழ் அரசு அமையமா இருந்தா இவங்க நினைச்சு கொண்டாங்க என்னன்னு கேட்டா, இலங்கைக்கு இந்தியா ஆதரவு அளிக்காவிட்டால் மற்ற நாடுகள், அதாவது சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா உட்பட நாடுகள் இலங்கைக்கு பாதுகாப்பு கொடுத்தா, இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இருந்தா அது தென் பிராந்தியத்துக்கு, இந்தியாவோட தென் பிராந்தியத்துக்கு பாதிப்பா அமையும் என்ற ஒரு எண்ணத்தை இவங்க கொண்டு வந்தாங்க. இவ்வளவுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. இது 2 அரசுகளும், அதாவது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், 2 அரசுகளோட எண்ணமே அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் 2 பேருமே ஒரே கொள்கையை வச்சுக்கொண்டு இலங்கைக்கு ஆதரவு அளித்தாங்க. அதே நேரம் விடுதலை புலிகளை அழிக்கணும் திட்டமிட்டாங்க. அதைத்தான் செய்து முடிச்சாங்க. கடைசி வரைக்கும், கடைசி போர்ல கூட இந்தியா ஆயுத ரீதியாக எவ்வளவு உதவி செய்தது, நேரடியாக களத்தில் நின்றும் வழி நடத்துறாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. உலகத்துல, அதாவது இறுதி நேரத்துல புலிகளுக்கு எதிரான போர்ல பங்கு பெற்ற முக்கியமான வல்லரசுகள்ல களத்துல நின்ற ராணுவங்கள்ல இந்தியாவும் உண்டு. என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இலங்கையினுடைய களத்தை அறிஞ்சிருந்தவங்க அதே ரீதியில இந்திய ராணுவம் நேரடியாக களத்தில் நின்று வழி நடத்தினது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அது தெரியாது, நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இதே இலங்கைக்கு ஆதரவான கொள்கையில, இலத்துக்கு எதிரான கொள்கையில பிஜேபியும் காங்கிரஸ் கொண்டத்தான் இருந்தாங்க. அது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், 2மே ஒன்றுதான். நன்றி தமிழன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம ஏற்றுக்கொள்றோம். அது என்னை தனிப்பட்ட முறையில் எனக்கும் அந்த மாதிரிதான் ஒரு உணர்வு தெரியுது. பல சமயங்கள்ல அப்படிதான் பார்க்க முடியுது. இப்போ வேலுச்சாமிக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பேசும் பொழுது வாழப்பாடி ராமமூர்த்தி எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி பல கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதா ஒரு செய்தி ஒரு இதுல கேள்விப்பட்டேன். அது என்னது நடந்தது, அந்த செய்தி மட்டும் சொல்ல முடியுமா? என்னவென்றால், வாழப்பாடி ராமமூர்த்தி மீது எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததற்கு காரணத்தோடு பிறந்தேன். அது அவர் தெரிந்து கொண்டு நான் ஜெயின் கமிஷனுக்கு போகிறேன் என்ற போது என்னை சந்திக்க பல முறை முயற்சித்தார். நான் சந்திக்க மறுத்து விட்டேன். அப்பொழுது இப்போதும் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி என்று இருக்கிறார், அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவரிடம் சொல்லி என்ன பேச வைத்தார். அவரிடம் கேட்டார், என்னப்பா நம்ம ராமமூர்த்தி பேசுங்கிறாரோ, நீ பேச மாட்டேங்கிறியாமே என்று சொன்னார். இல்ல, அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு, நான் எப்படி பேசுறது என்று நான் சொன்னேன். என்னப்பா நம்ம நண்பர் தானே, அவர்கிட்ட பேசலாமே என்று சொன்னார். எனக்கு ஒண்ணும் இல்ல, அவரு யாருன்னா ரைட்டு, என்னுடைய கருத்துக்களை நான் பகிரமா கேட்டுருவேன் சொன்னேன். அதற்கு பின்னால் அவர் சந்திக்க போனோம். அவர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போற போது வீட்டில் இருக்க எல்லோரையும் வெளியேறிவிட்டு கேட்டை சாத்தி கொண்டு மாடிக்கு மேல அழைத்து போனார்.
மாடியில அமர வைத்து எல்லாம் கடுமையாக உபசரித்தார். தொலைக்காட்சி அவரே செய்தார். அவர் பேச ஆரம்பிச்சார். என்னவென்று கேட்டேன். என்ன நீங்க ஏதோ ஜெயின் கமிஷன் போறதா சொன்னாங்க. ஆமா போனேன், போறேன் என்று சொன்னேன். நீங்க வேண்டாம், எதுக்கு இதெல்லாம் போய், இதெல்லாம் ஒரு பெரிய சர்வதேச அளவு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கொலை விவகாரத்துல போய் நீங்க போய் மாட்டிக்கிட்டா உங்களால் தாங்க முடியுமா என்று கேட்டார். அதை பத்தி நான் கவலைப்படலைங்க, எது வேணாலும் நடக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லான்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு. என்ன தலைவா, என் மேலேயா சந்தேகமா? ஆமா சந்தேகம் இருக்குன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டாரு. உடனே நான் சொன்னேன், அந்த சம்பவம் நடக்கிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் நீங்க தான். நீங்க ஊர்ல தேர்தல் வேலை பார்த்தீங்க. உங்களை கேட்டுவிட்டு அந்த கூட்டத்துக்கு உறுதி செய்யல. முதல் நாள் உங்களுக்கு தகவல் செஞ்சோன்னா அதுக்காக வர்றீங்க. வந்த உடனே நேரடியா நீங்க கவர்னரை போய் பாக்குறீங்க. கவர்னரை பார்த்து நீங்க அவர்கிட்ட கேட்டது, ராஜீவ்காந்தி வரும்போது அவருக்கு லைஃப் த்ரெட் இருக்கு, அது பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு சொல்றீங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு. இல்ல நீங்க டிஜிபி வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்றீங்க. சரிதானே? ஆமான்னு. அப்புறம் அவர் டிஜிபி வந்தாரு. வந்த உடனே நீங்க என்ன கேட்டீங்க அவர்கிட்ட, என்ன ப்ரோக்ராம்ல? டிஜிபி வரிசையா சொல்றாரு. சொன்ன உடனே வந்தாரு, ஏர்போர்ட்ல தங்குறாரு. ஏர்போர்ட் வந்து போறாரு. ஸ்ரீபெரும்புதூர் சொன்னேன், அங்க ஒருத்தர் வீட்டுல தங்குறாரு. இப்படி வரிசையா சொன்ன உடனே, இல்ல அந்த வீட்டுல வேண்டான்றீங்க. ஆமா அந்த வீட்டுல அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. சரி, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டாரு. என்னுடைய சந்தேகம் என்பது, திமுக அரசியல் ரீதியாக நமக்கு எதிரியா இருக்கிற போது அந்த ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சி இருக்கிற போது பல முறை ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு பாதுகாப்பு வேணும், நீங்க எந்த போலீஸ்காரனை கூட கேட்கல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர்டையோ அல்ல எஸ்பிகிட்டயோ யார்ட்டையும் கேட்கல. ஆனால் இப்ப நடப்பது கவர்னர் ஆட்சி. கவர்னர் ஆட்சிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஆட்சியை போல. நாம ஃப்ரீயா பேச முடியுது, இதெல்லாம் சொல்ல முடியுது. இந்த நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்புல பெரிய பலவீனம் இருக்கு, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்டவங்க சரி. அந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எந்த தகவல் வந்து கேட்டேன்னு கேட்டேன். அவரால் பதில் சொல்ல முடியல. உடனே சொன்னார், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, தலைவா என் மேலேயே நீ சந்தேகப்படுறியா? இந்த ராமூர்த்திக்கு இந்த போட்ட அதிகாரம், பதவி, பிச்சை எல்லாமே அந்த தலைவன் போட்ட பிச்சை தான். அத அவருக்கு நான் துரோகம் பண்ணுவானு. சார் தயவு செஞ்சு சொல்றேன், வசனம் பேச வேண்டாம், என்னுடைய சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி நான் என்ன செஞ்சாதான் நீ சந்தேகம் ஒத்துக்குவேன்னு சொன்னாங்க. நான் இப்போ உடனடியாக ஜெயில் கமிஷனுக்கு போனாலும் உடனே நாளை மறுநாள் வந்து சுப்பிரமணிய சாமி பாக்ஸர் வரப்போறாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்க எனக்கு அனுமதி கிடைக்க போறது இல்லை. நீங்க ஏற்கனவே இங்க இருக்கிறீங்க, நான் கேட்கிற கேள்வியை மட்டும் கேளுங்க, அப்ப எனக்கு நம்பிக்கை வரும், உங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னு கேட்டார். கேட்ட உடனே நான் சொன்னேன், உங்க ஊர்ல சேலத்துல தான் முதல் நாள் 20ஆம் தேதி இரவு ராத்திரி 1 மணிக்கு மேலதான் ஆத்தூர்ல இருந்து போறாரு. அவர் எப்படி டெல்லிக்கு போனாரு? டெல்லிக்கு போயது முக்கியமான நாள். அவர் ஒரு விஐபி, பிளேன்ல போயிருந்தாக்க முக்கியமான ஆட்களை யாராவது ஒருத்தர் ஞாபகம் இருக்கும்ல, உங்க போகும்போது யாரு உங்க கூட இருந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு. சரி அப்புறம் அதை மட்டும் கேள்வி கேளுங்க, எப்படி போனீங்கன்னா பிளேன்ல போறாரு, பிளேன்ல போகும்போது கூட இருந்தவங்க யாரா இருக்காங்கன்னு கேளுங்க சொல்றாரு. சரி டெல்லிக்கு போனீங்க, ஒரு பிரஸ் மீட் வச்சீங்க, எந்த இடத்துல பிரஸ் மீட் வச்சீங்க, அந்த பிரஸ்ல கலந்துக்கிட்டவங்க யார் யாரு, யாராவது உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு உங்க வக்கீல விட்டு கேட்க சொல்லுங்க. கட்டாயம் கேட்கிறேன், இதை கேளுங்க, கேட்டதற்கு பின்னால நான் உங்களுக்கு மற்ற விஷயங்களை சொல்றேன். சரி நான் கேட்கிறேன். கேட்ட உடனே மெதுவா என்ன அடிச்சு அந்த மேல மாடியில ஒரு அறையில ஒரு ஓரமா போனாரு. அங்க அட்டை பெட்டிகள் ஒரு 5-6 பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டி அப்படி திறந்து அப்படி மூடுற மாதிரி பேசிக்கிட்டே பார்த்தா உள்ள எல்லாம் புது நோட்டுகள் இருந்துச்சு. அப்படி சொன்னாரு, என்ன தலைவா, எதுக்கு தலைவா, தேவையில்லாம நீங்க பிரச்சனை எல்லாம் மாட்ட போற, இதுல 2.5 கோடி ரூபாய் இருக்கு, யாரு நீ ஜெயில் கமிஷனுக்கு போகலன்னா யாருக்கு தெரிய போகுது, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், ஜெயில் கமிஷனுக்கு போகாம இரு, இதை இப்படியே எடுத்துட்டு போறியா, நான் கொடுத்துட்டு போறேன் கேட்டேன். இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொன்ன கேள்வியை நாளைக்கு கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் முடிவு சொல்லணும்னு வந்தேன். வந்து நான் அறைக்கு வந்து விட்டேன். அறைக்கு வந்தது உடனேயே என்ன ஒரு நண்பர் அழைக்கிறார். அந்த நண்பர் சந்திரலேகா பக்கத்துல இருந்தவர். அவரு என்ன சொல்றாரு, வேலுசாமி பெரிய தப்புல மாட்டிக்கிட்டேன்னாரு. என்னன்னு கேட்டேன். இது மாதிரி பாலப்பாடியை பாத்தியானாரு. ஆமா பார்த்தேன். அவர்கிட்ட இன்னென்னதான் பேசினியான். ஆமா உனக்கு எப்படி தெரியும், அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். அவர் டெல்லியில இருக்க சுப்பிரமணிய சாமிக்கு அப்படியே சொல்லிட்டாரு. அவர் அங்கிருந்து இப்பதான் சந்திரலேகா இதை சொன்னாரு. நான் பக்கத்துல இருந்து நான் கேட்டேன், எங்கோ ஒரு பெரிய சிக்கல்ல நீ மாட்டிருக்க, தயவு செஞ்சு ஜாக்கிரதையாரு, என்ன வெளியில சொல்லிடாத, உன் மேல பழகினதுக்காக சொல்றேன்னாரு. அவருக்கு எந்த பங்குமே இல்லை என்றால் நான் ஜெயின் கமிஷன் போக வேண்டாங்கிறதுக்காக 2.5 கோடி ரூபாய் வேணுமா, எடுத்துட்டு போட கொடுத்து அனுப்பணுமான்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நான் சொல்றதுக்கு ஒன்றும் தயங்கல. அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் தான். அவருக்கு சந்தேகம் ஏன்னு வந்துச்சு. அவர் இன்னொன்னும் கேட்டேன், தயவு செஞ்சு கட்டபொம்மன் படத்துல வர்ற மாதிரி
போகாத என் கனவா, பொல்லாத சொப்பனை நான் கண்டேன் அப்படின்னா சொல்லுங்க, நான் கெட்ட சொப்பனை கண்டேன் அப்படின்னா சொல்லுங்க, நான் நம்புறேன். அதுல ஏற்பட்ட சந்தேகம் அவருக்கு பின்னால ஏதோ இருக்கிறதா நினைச்சேன். அது கடைசி வரலாம் அதுக்கான விடை எனக்கு கிடைக்கல. அவரிடத்துல இருந்து என்ன பதிலும் சொல்ல முடியல. எனக்கும் அவருக்கு மிக நெருங்கிய நட்பும் இருந்தது. இந்த பிரச்சனையால் தான் எனக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்த சுப்பிரமணிய சாமியிடம் வந்த கருத்து வேறுபாடுக்கும், அதே போல கட்சிக்கு உள்ளே இல்லாவிட்டாலும் நல்ல நட்பாக இருந்த வாழப்பாடியும் எனக்கு இருந்த நட்பும் இழவுபட்டதுக்கு காரணம் ராஜீவ்காந்தி கொலையில் அவர்களுக்கு பங்கு இருப்பதாக நான் சந்தேகப்பட்டது, நான் உணர்ந்தது, நான் புரிந்தது, அவரிடம் அதையே கேட்டது, அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அதுதான் காரணமே தவிர அதை தவிர எந்த காரணமும். ஆமா, வணக்கம். அறந்தாங்க வெங்கடேசன், நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாங்க. வணக்கம். இந்த விவாத ஆலோசனை, இந்த கலந்துரையாடல் குறிப்பா ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை பின்னணியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல இந்திய பேரரசனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள், ராஜ்ஜிய நடவடிக்கைகள், இது எல்லாவற்றிற்கும் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தான் பொறுப்புங்கிறது மாதிரி நாம கொண்டு போறது எனக்கு அது சரியான தோணல. வேலுச்சாமியை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு இதில் தனக்கு தெரிந்த உண்மைகளை பல பேர், உண்மை தெரிந்தவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள், பல பேர் சம்பந்தப்பட்டவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், அரசியல் ஆதாயம் அடைந்தவர்கள் அடைந்து கொண்டே போகிறார்கள். ராஜீவ்காந்தி கொலையால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் உட்பட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலே பாதிப்புக்காக இருக்கிறது. எது எப்படியோ உயிருக்கு ஏற்பட்டிருந்த அச்சத்தை கூட, அதை பற்றி கூட கவலைப்படாமல் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தனக்கு தெரிந்த உண்மைகளை இந்த உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும், பதிவு செய்ய வேண்டும், பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கிற நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் போராடி வருவதற்காக அண்ணன் வேலுசாமி அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். என்னுடைய கேள்வி, சந்தேகம், இந்த விசாரணை அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள், கார்த்திகேயனாக இருக்கட்டும், ரகோத்தமனாக இருக்கட்டும், தியாகராஜனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிர்பந்தத்தின் காரணமாக பதவியில இருக்கிற வரையில் முறையற்ற விசாரணை செய்து பலரை துன்புறுத்தி சித்திரவதை செய்து வாக்குமூலங்கள் பெற்று நளினியின் தாலி அறுத்து இவ்வளவு கொடுமைகளையும் செய்து இந்த வழக்கை கொண்டு போனார்கள், முடித்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் இப்போது ஏதோ பெரிய யோக்கியர்களை போல, மனசாட்சி உள்ளவர்களை போல விவாதம் செய்வது, பதவி முடிந்து வீட்டிலே வெறுமனே உட்கார்ந்து இருக்கிற போது நியாயம் சொல்லி புத்தகம் எழுதுவது, இது போன்ற ஒரு ஏதோ திடீரென்ற ஞான, அவர்களுக்கு எல்லாம் கௌதம புத்தரை போல ஏதோ ஞானம் கிடைத்து திருந்தி விட்டதை போல வேஷம் போடுகிறார்கள். அண்ணன் வேலுசாமி அவர்களாக இருக்கட்டும், உலக தமிழர் பேரவையாக இருக்கட்டும், இந்த தவறிழைத்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற சட்ட நடவடிக்கைகள் என்ன? மனித உரிமை மீறலுக்காக அப்படி இதுவரையில் அப்படி உருப்படியான நடவடிக்கைகள் இல்லை என்றால் நாம் என்ன செய்வது என்பதை பற்றி நாம் அலசி ஆராய வேண்டும். ஏனென்றால் இந்த நயவஞ்சர்களை நாம் அப்படியே விட்டு புறந்தள்ளிவிட்டு கடந்து, இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நான் ஒன்று, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் மாறுவார்களே தவிர அந்த இந்திய பேரரசனுடைய உயர்ந்த அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் 90% பேர் தமிழர் நலனுக்கு விரோதமானவர்களாக எப்போதுமே இருக்கிறார்கள். இந்திய பேரரசனுடைய ஆட்சி பீடத்திலே ஆட்சியாளர்கள் காங்கிரஸா பிஜேபின்றது வேறு, ஆனா அங்கே இருக்கிறவர்கள் தமிழர்களுக்கு எதிரான மனநிலை உடையவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. எனவே காங்கிரஸ் மீது குற்றம் சொல்லுவது, அதுக்கு கூட்டணி கட்சியான திமுகவிட குற்றம் சொல்லுவது என்பதெல்லாம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் 1991ஆம் ஆண்டு ராஜீவ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது, அந்த கொலை நடந்த போது திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இல்லை என்பதை பயன்படுத்தி திமுக மீது பழி சொல்லி அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டார்கள் பலர். அதை தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில 91 இல்லைங்கிறதா திமுக மீது இன்றளவு சொல்லப்பட்டு வருகிற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு, பழிச்சொல்லுக்கு காரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில்
இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தால், ஒருவேளை 84 படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் 90க்கு முன்பாகவே ஈழம் அமைந்திருக்கும் என்பதிலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போதும் கூட மேதகு பிரபாகரன் அவர்கள் அவருடைய அந்த கடைசி யுத்தத்தின் போது அதற்கு முன்னாலேயே அவர் தொடர்ந்து கலைஞருக்கு எதிரான ஒரு மனநிலையே இருந்து வந்தார். கலைஞர் மீது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கலைஞரோட ஒரு இணக்கமான ஒரு போக்கை எப்போதுமே அவர் கொண்டிருக்கவில்லை. காரணம், அனைத்து போராட்ட குழுக்களையும் இவர் சமமாக நினைத்ததால் அந்த மனநிலையை அவர் எடுத்திருக்கலாம். ஐயா ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் குறுக்கிடுது. ஒரு நிமிடம், மற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கேள்விகள் இருக்கும். முடிச்சுட்டேன். அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன தமிழக தலைவர்கள் யாரும் எல்லாரும் ஏதோ அவருடைய சுயநல போக்குக்காக சொன்னார்களே தவிர, கலைஞரை போன்ற மூத்த அரசியல்வாதிகளோட இணக்கமான தொடர்பு இருந்தால் இந்த பின்னடைவு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய பேர் அறந்தாங்கி வெங்கடேசன். நன்றி ஐயா. கேள்வியே கேட்கல, நீங்களே நிறைய பதில் பேசிட்டீங்க. கேள்வி, அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். வேலுச்சாமி அண்ணா ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? கருத்து நியாயமானதுதான். அதிகார மட்டத்தில் நடக்கிற தவறுகள் அவர்களே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. அதற்கு ஏதாவது ஒரு வகையில மனித உரிமை மீறல் என்பது வகையில உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் அதற்கு எங்களுக்கு ஆலோசனை சொன்னால் நீங்கள் சொல்வதை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். நான் வழக்கறிஞர் இல்லை, சட்டம் எனக்கு தெரியாது. சட்டத்தில் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் சொன்னால் அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக காத்துக்கிறோம். மகிழ்ச்சி. சசிகுமார் லைன்ல இருக்கீங்களா? உங்களோட கேள்வி கேளுங்க. என்னுடைய பேர் சசிகுமாருங்கய்யா. இப்ப ஐயா வேலுச்சாமி ஐயா சில பதிவுகளை சொல்லியிருந்தாரு, அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எங்களுடைய கருத்து எப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, இயக்கங்களும் சரி, தமிழருடைய விடுதலை போராட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யாருமே செய்யல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அரசியலுக்காகவும் தன்னுடைய இயக்கங்களை சார்ந்து கொண்டு போவதற்காக மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. ஐயா சொல்லியிருந்தாரு, இந்திரா காந்தி அம்மா விடுதலை போராட்டத்தை வெளித்தளத்துல வாங்கி தரல சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கலான்னு. அப்படி இருக்கிற பட்சத்துல பங்களாதேஷ் கூட இந்திய ராணுவம் சேர்ந்து ஒரு சுதந்திரம் பெற்று கொடுத்துச்சு. அதை எந்த வகையில பார்க்க முடியும்? அப்படி தமிழர்களுக்கு ஒரு நாடு கிடைக்கக்கூடாது என்பதற்காக வெளிப்படையா சொன்னார்களா? இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்திய காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்யுது அப்படின்னா, தமிழர்களை கொல்வதற்காகவும் இலங்கை படையோடு கூட்டு சேர்ந்து போர் நடத்துவதற்கான காரணம் என்ன? ரேடார்களை வழங்குவதற்கு காரணம் என்ன? பொருளாதார உதவி வழங்குவதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவுடைய உளவுப்படை தான் இந்த போரை நடத்துச்சு, இந்த சதிவலைகளை செஞ்சதுன்னு சொன்னா, அதற்கு பின்னாடி இயங்கக்கூடிய இஸ்ரேல் அமைப்போட உளவுப்படை பத்தி ஏன் பேச மறுக்கிறாங்க? எங்களுடைய கேள்வி அதுதான் இருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க தமிழனுடைய போராட்டத்தை சிதைப்பதற்காகவே இலங்கை தளத்துக்குள்ள 1984 87 மொசாட்டோட உளவுப்படை அங்க இஸ்ரேலோடைய அமைப்பு வேலை செய்கிறது. அவர்களையும் எதிர்த்துதான் போர் செய்யறாங்க. அங்க இஸ்லாமியர்களுடைய பிரிவினைவாதத்தை உருவாக்குனதும் மொசாட்டோடைய வேலைதான். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அமைப்புகளை சார்ந்த அரசியல் கட்சிகளையும் தமிழர்களுக்கு போராட்டமே களம் தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டதுதான் உண்மை. இதுல இந்திய காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிமுக, திமுக பல போன்ற கட்சிகளும் இருந்தாலும் சரி, தமிழரோட விடுதலையை ஆதரிக்கவில்லை. வெளிப்படையான மேம்போக்கத்தனமாக தான் செயல்பட்டாங்க. ஆனா எங்களுடைய கேள்வி, இந்தியா எதற்காக இலங்கை ராணுவத்தோட சேர்ந்து தமிழருக்கு எதிராக போர் நடத்துச்சு? இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இன மக்களாக வாழக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். இப்ப ஐயா சொன்ன போல அந்த 6 தமிழர்களே மதிக்கப்படவில்லையா? ஒரு தமிழின குடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைச்சோட மூத்த மொழி சேர்ந்த ஒரு கூட்டம் அங்க போராடி கொண்டிருக்கிறது. தன் தாய்நிலக பிறப்ப வேற்றுமொழி பேசக்கூடிய சிங்களத்தை இழந்து பெண்களை வன்புணர்வு செய்த பிறகு, மக்களை இனப்படுகொலை செய்த பிறகு அங்க ஒரு ஆயுதமேந்தி ஒரு போராட்டம் நடத்தப்படும் பொழுது இந்திய ஆதரவு தெரிவித்திருக்கின்றோம் அல்லவா?
ஏன் அதை செய்யல? இந்திரா காந்தி அம்மா அன்றே சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கலாம், ஏன் பயிற்சி மட்டும் கொடுத்துட்டு சுதந்திரத்தை தராட முடியாதுன்னு சொன்னாங்க? இதுக்கு எனக்கு கொஞ்சம் காரணம் தெரியணுங்க ஐயா. சர்வதேச சூழ்நிலைகளை கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்க இந்த கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். இந்திரா காந்தி அம்மையார் போய் பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அப்போ கூட நான் சுதந்திரம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணல. அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து டக்குன்னு அந்த சந்தர்ப்பம் வரும்போது தன்னுடைய படையை இறக்கி அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கான ஒரு பதிவு பண்ணாங்க. அதே போலவே அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் இந்த ஆயுத பயிற்சியை கொடுத்தது, அதெல்லாம் பண்ணதெல்லாம் இந்திரா காந்தி பண்ணாங்க. நான் இன்னமும் நம்புறேன், அவர்களில் ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் பங்களாதேஷுக்கு செய்ததை போல இலங்கைக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கி தர தயாராக இருப்பாங்க. அவர்கள் அவர் நினைப்ப என்ன நினைத்திருப்பார் என்று நான் நினைத்துதான் சொன்னேன். இந்தியாவுக்கு ஈழம் என்கின்ற ஒரு நாடு உருவாவதுதான் நிரந்தர பாதுகாப்பு அதுல இருக்க முடியும்னு அவர் நினைத்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் செஞ்சார்தான் தோணுது. ஏனென்றால் அமெரிக்கா ரொம்ப ஆர்வத்தை காட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வருகிற போது அமெரிக்கா 7வது கடற்படையை இலங்கை வழியாக அவங்க பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு தருவதற்கெல்லாம் முயற்சி பண்ற போதுதான் இந்திரா காந்திக்கு இந்த எண்ணமே வருது. நமக்கு எதிராக தென்பகுதியில் இந்தியாவுக்கு எதிராக காரியம் நடக்கணும்னா இலங்கையில தான் நடக்கணும். அந்த இலங்கை அரசை எப்போதும் நம்ம நம்ப முடியாது. ஈழம் என்று ஒன்று தமிழர்கள் எப்போதும் நமக்கு ஆதரவா இருக்கிறவங்க அந்த நாடு உருவானா நல்லதுன்னு அவர் நினைச்சதுனாலதான் அதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். எடுத்த உடனே போய் போர் புரிந்து செய்வதெல்லாம் உலகத்துல ரொம்ப சிரமமான விஷயம். பல நாடுகள் அந்த முயற்சி மேல் கொடுக்கிற போது பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல உருவாக்கி அந்த கனிஞ்சு வருகிற போது துரதிருஷ்டவசமாக இந்திரா காந்தியுடைய மரணம் நடந்திருக்கிறது. இப்ப நாம விவாதிக்கிற விஷயம் என்பது இலங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயரம், அதுக்கு ஈடுகட்டவே முடியாது. அந்த சோகத்தை கடந்து இன்றைக்கு ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தம் இல்லாத புலிகளை அமைக்க தமிழர்களை பயன்படுத்தி அந்த இன்றைக்கு 7 பேர் உள்ள இருக்கிறாங்களே, அவர்கள் இன்னமும் 30 ஆண்டுகள் வந்து கூட வெளியே வர முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்களே, இதற்கு என்ன அப்படிங்கிற பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்முடைய விவாதம் அவர்கள் வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுமானால் அது ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வேறு சந்தேகங்களை கேட்பதற்கு இது தளமாக எனக்கு படல. நீங்கள் சொல்வதற்கு நேரடியான பதிலை சொல்ல எனக்கு பல விஷயம் தெரியும். ஆனால் இந்த தளத்தில் சொல்வது புத்திசாலித்தனமும் அல்ல, அது நான் முதல்ல சொன்னதை போல அது ராஜதந்திரமும் அல்லன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இப்ப சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு ஒரு துணை நாடா தமிழ்நாடு ஆகினதை எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா இந்தியா அதை மறுத்துச்சு. எங்களுடைய கேள்வி நீங்க மறுபடியும் நுட்பமா புரிஞ்சுக்கங்க ஐயா. காங்கிரஸ் ஆட்சியில இந்த போர் நடக்கும்போது காங்கிரஸ் எதற்காக ஆதரவு கொடுக்கப்பட்டது இலங்கைக்குன்னு நாங்க கேட்கிறோம். பிறகு எங்களுடைய நேரடி பதில நாங்க வெளிப்படையை சொல்றோம். இங்க நீங்க பிஜேபி ஆட்சி வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, தமிழர்களை அழித்தொழிப்பதற்கான திட்டங்கள் தான் நடைபெறுகிறது. இதை நாங்க வெளிப்படையாக சொல்லிக்கிறோம். சர்வதேச அளவுல பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்தியா இந்த வேலையை செய்தது? எங்களுடைய கோரிக்கை நீங்க பதில் சொல்லுங்க ஐயா. இதுக்கு நான் சொன்னா உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இலங்கையில் இருந்த தோட்ட தொழிலாளர் வெளியேற்றணும்னு சொல்ற போது அங்க இருக்கிற யாழ்ப்பாண தமிழர்கள் ஏன் அவர்களை கைவிட்டார்கள் அந்த கேள்வியிலிருந்து வர வேண்டியிருக்கும். இப்ப இருக்கிற பிரச்சனை என்பது நீங்க பிரச்சனையை பெரிதாக்க விரும்புறீங்களா அல்லது இருக்கக்கூடிய நிலையில இந்த 7 பேர் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஆலோசிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல புலிகள் அமைப்பே தனி விளக்க கொடுத்துட்டாங்களே, இல்ல புலிகள் அமைப்பே தனி விளக்க பலமுறை கொடுத்திருக்காங்க. எப்படி தலையிட முடியும் என்பதுல சில வரைமுறை போர் புரிய முடியாது. ஐயா வெளிச்சம் ஐயா, புலிகள் அமைப்பே பலமுறை தனி விளக்க கொடுத்துட்டாங்க. இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது. ஆனா மீண்டும் மீண்டும் 7 தமிழர்களை கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடத்துக்கு மேல வச்சிருக்கீங்களே, காரணம் என்ன? ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது 12 வருஷம் 14 வருஷங்கிறாங்க. இனி எத்தனை ஆண்டு காலம் உள்ள வச்சிருப்பீங்க? ஆயுள் தண்டனையா இல்ல ஆயுளை முடிக்கக்கூடிய தண்டனையா? இப்பதான் நீங்க மிக சரியான இடத்துக்கு வர்றீங்க. இதை நான் தெளிவாக சொன்னேன். தேசப்பிதா காந்தியடிகளை கொன்ற குற்றத்திற்கு கோபால் கோட்சே ஆயுள் தண்டனை இருக்கிற போது ஆயுள் தண்டனை இருந்து அவரை விடுதலை செய்தது மத்திய அரசு அல்ல, மகாராஷ்டிரா மாநில அரசு. தண்டனை கொடுத்ததற்கு பின்னாலே அந்த மாநில அரசுக்கு இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் உரிமை இருக்கு, ஆர்டிகல் 161 அடிப்படையில். அந்த அடிப்படையில இந்த 7 பேரையும் தமிழக அரசு நினைத்திருந்தால் ஆர்டிகல் 161 அடிப்படையில இந்த 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை செய்திருக்க முடியும். இவர்கள் செய்யாமல் போனதற்கு யார் செய்யலைங்கிறத விட்டுட்டு மற்றவர்கள் மீது பழி சொல்றது எவ்வளவு பெரிய சிக்கல் தான். இது இப்ப நம்ம பேசுவதே இந்த கொலையாளிகள் என்று சொல்லப்படுகிற சிறையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஆதரவாக ராஜீவ் குடும்பம் இருக்கு. சோனியா காந்தி நளினிக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி நான் அவங்களை மன்னிச்சுட்டோம்னு சொன்னாங்க. பிரியங்கா சம்பந்தம் இல்லாம போய் நளினியை பார்த்தாங்க. இதெல்லாம் இந்த தேச துரோக செயல் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அப்படிங்கிறத விவாதமே இன்னைக்கு வைக்கிறோம். ஆமா, அதை தவிர மற்றதெல்லாம் பேசுறோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இல்லைங்க, கொலையாளிகள் எல்லாம் வெளியில இருக்காங்க, கொலை செய்யப்படாத தமிழர்கள் தண்டிக்கப்படுறாங்க. சசிகுமார் போதும், சரிங்க. நிறைய இது சொல்லிட்டே இருக்காரு. மற்றவங்களும் இருக்காங்க. மகிழ்ச்சி. கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விகள் சரியான கேள்விகள் தான். அதுக்கு உரிய பதில்கள் இன்னும் மறுபடியும் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க. பாலாஜி மணிவண்ணன். வணக்கம், என் பெயர் பாலாஜி. நான் தமிழகத்தில் கோடியக்கரை பகுதியை சார்ந்தவன். என்னோட சிறு கேள்வி ஐயா கிட்ட. ஐயா, எப்போதுமே ஈழத்தமிழர் விடுதலை அப்படின்னு வரும்போது உங்க மத்திய அரசு வாய முடிக்குது நீங்க ஆட்சியில இருக்கும்போது. இப்ப ஒரு எதிர்கட்சி நிலைமையில இருக்கிறீங்க. இப்ப மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி இப்பயும் வாய கட்டி தான் இருக்கு. விடுதலை செய்ய போறாங்க இன்னைக்கு அல்லது நாளைக்கு வெளியில வந்துருவாங்க, இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த 7 பேருக்காக. ஏன் இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராக இருந்து இந்த குரலை கொடுக்க முடியல? நீங்க அதுக்கு மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டீங்க. இந்த அரசுகளை கடந்தாலும் மக்கள் நலனுக்காக தானே அந்த கட்சி இருக்கு. அதாவது இது வரமுறை கடந்த கேள்வியா கூட இருக்கலாம். உங்களுடைய சிந்தனைக்காக 2 சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாத தர்ம சங்கடமான நிலைமை ஒரு சொல்றேன். ஜெயின் கமிஷன்லயே ஐயா குறுக்கிட்டு சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சொல்லி முடிச்சாரு, அப்ப உங்களுக்கு அந்த கேள்விக்கே தேவையில்லாம போயிடும். இல்ல, உங்க ஜெயின் கமிஷன் இந்த கொலையில் ஜெயலலிதாவுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு ஒரு அபிடவிட் கொடுத்தாரு சுப்பிரமணிய சாமி. ஜெயலலிதாவுக்கு கொலையில பங்கு இருக்குன்னு சொன்ன சுப்பிரமணிய சாமியும் ஜெயலலிதாவும் ஒன்றாக சேர்ந்து திரும்பி கூட்டணியில் தேர்தல் நிக்கிற போது ஏன் அதிமுக அப்படி பண்ணுச்சு நீங்க கேட்கல. அதே போல கருணாநிதிக்கு தான் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு வாழப்பாடி ராமமூர்த்தி பகிரங்கமா சொன்னாரு. அந்த வாழப்பாடி ராமமூர்த்தியும் திமுக கூட்டணி சேர்ந்த போது ஏன் இப்ப கூட்டணி சேர்ந்தா நீங்க கேட்கல. என்னுடைய கவலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு காலகட்டத்துல மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் இதுல இழப்பு தமிழர்களுக்கு. ஆனால் அரசியல்வாதிகள் எல்லோருமே தேர்தல் வருகிற போது அந்த நேரத்தில் தனக்கு லாபம் என்னன்னு நினைக்கிறாங்க. இந்த நுட்பமான அந்த செய்தியை உங்களைப் போலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களும் புரிந்து கொண்டாலே இந்த பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் என்று திடமாக நம்புகிறவர்களில் நான் முதன்மையானவர். மறுபடியும் மலேசியால இருந்து ஆண்டனி, உங்களோட இது சொல்லுங்களேன். உங்களோட கேள்வி ஏதாச்சும் இருக்கா? என்னோட கேள்வி ஒண்ணு, the Tamil genocide in Sri Lanka, what is the outcome now? It is not DMK or ADMK or BJP, they are not bothered. Want to do regarding the human rights of the Tamil who has been killed there, millions killed. You're only talking about Rajiv Gandhi getting bombing, this fellow is telling that, this fellow is telling that. As a UN NGO, my question is, what is the outcome of the Tamil genocide? I'm using the word genocide. Even the UNHCR, even the International Red Cross, even my UN organization has got all evidences, but nothing has been done till today. May 18 or May 20 will be the same anniversary year. So the question comes, what will happen to futures of Tamil in this world? If the same genocide happens in Malaysia, will the Tamil World Organization going to keep quiet about it? Now the answer to the Sri Lankan Tamil is the priority now. From there, it will start whether we Tamils will survive or we will be wiped out. குமார் துரைராஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 7 விடுதலைக்கு இன்றும் தடையாக இருப்பது எதுன்னு நினைக்கிறீங்க? சொன்ன அவர் கவனிக்கல நினைக்கிறேன். தேசப்பிதா காந்தியடிகள் கொலையில் கைது செய்யப்பட்டு சிலர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டார்கள். கோட்சே, அவருடைய தம்பி கோபால் கோட்சே ஆயுள் கைதியாக இருந்தார். அந்த ஆயுள் கைதியாக இருந்த போது அவரை விடுதலை செய்தது 14 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை செய்யப்பட்டார். அவர் கோர்ட்ல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல, ஆம் நாங்கள் காந்தியை கொன்றோம் தான் சொன்னாங்க. வெளியே வந்ததுக்கு பின்னாலே ஏன் காந்தியை கொன்றோம்னு ஒரு புத்தகமே எழுதினார். அவரை விடுதலை செய்தது மத்திய அரசு அல்ல. கொலை செய்யப்பட்ட இடம் டெல்லி. ஆனால் அந்த கொலை கைதியை விடுதலை செய்து மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் அரசு தான். இந்திய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 161 அடிப்படையில் அந்த கைதியாக ஆயுள் கைதியாக இருக்கிறவர்களை விடுதலை செய்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் கர்நாடகத்தில் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே நாளில் 1000 பேருக்கு மேல் அந்த மாநிலம் முழுவதும் இருந்த கைதிகளை 14 ஆண்டுகள் நெருங்கியவர் எல்லோரையும் விடுதலை செய்தார்கள். அந்த உரிமை தமிழக அரசுக்கும் இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி இவர்கள் ஏன் விடுதலை செய்யவில்லை என்று மாநில ஆட்சியாளர்களை தான் கேட்கணும். இப்போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து நீங்க சும்மா கவர்னரை கேட்கிறேன் அவரை கேட்கிறீங்களா இல்ல, ஆர்டிகல் 161 அடிப்படையில நீங்கள் அதை செய்தீர்களா? இல்லைன்னா நீங்க தர்மபுரியில உயிரோடு ஒரு பஸ்ல போன மாணவிகள் எல்லாம் கொளுத்தி 3 பேர் செத்தாங்களே, அந்த கொலைக்கு காரணமானவங்களை வெளியே அனுப்புறதுக்காக கவர்னர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டீங்க. உங்க சட்ட அமைச்சர் பேசினாரா இல்லையா? உங்களுடைய வழக்கறிஞர் பேசினாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் வெளியே வந்தாங்களா இல்லையா? இவர்களுக்கு மட்டும் ஏன் நீங்க பேசல? அவர் செய்வார்னு கேள்வியை முதலமைச்சரிடம் கேட்க வேண்டும். இல்லை என்றால் நாளைக்கு இந்த ஆட்சி போனதுக்கு பின்னாலே புதிதாக வருகிற ஆட்சி வருகிற முதலமைச்சரிடம் நீங்களும் கேளுங்கள், நானும் கேட்கிறேங்க. மாநில அரசுக்கு இந்த உரிமை உண்டு. அதை ஏன் அவர்கள் பயன்படுத்த தவறுகிறார்கள்? அதை விட்டுட்டு இதை இவங்க செய்ய வேண்டியவர்கள் மற்றவர்கிட்ட கேள்வி கேட்பதால் எந்த பயனும் இல்லை. அதே போல முன்னால பேசியவர் இலங்கையில் இருந்த ஜெனோசைடு இருக்கிறதே, அது மனித உரிமை அமைப்புகள் மூலமாக தான் அதுக்கு தீர்வு காண முடியும். அது தனி மனிதர்களால், என்னை போன்றவர்கள், அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், நம்முடைய வழக்கறிஞர் வெங்கடேசன் போன்றவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்கள் சட்ட ரீதியாக இதை எப்படி அணுகுவது என்பதை அவர்கள் அனுபவம் மூலமாக, சட்ட அறிவின் மூலமாக அவர்கள் சொன்னால் எல்லோரும் இணைந்து அதற்கான தீர்வை நோக்கி நாம் செயல்பட முடியும் என்று நான் நம்புகிறேன். திலகா அப்படிங்கிறப்ப கையை எடுத்திருக்காங்க, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் திலகா. அனைவருக்கும் வணக்கம். வேலுச்சாமி ஐயாக்கும் வணக்கம். நான் ஈழத்துல யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு அதாவது சிங்கள அரசு இலங்கையில சிங்கள அரசு இந்தியாவில இருக்கிற எதிர்ப்பு தன்மையை ஈழத்தமிழர்கள் மீதுதான் அதை காட்டிக் கொண்டு இருக்கிறேன். அது இந்தியாவுக்கு புரியுதோ இல்லையோ எங்களுக்கு புரியல. அதே நேரம் இந்த எழுவரை நீங்க இந்த இவர்கள் ஆயுள் கைதிகளா இருக்கிற எழுவரை நீங்க சொல்றீங்க ராகுல் காந்தி மன்னிச்சிட்டார், சோனியா காந்தி அதுக்கு அவைகளுக்கு விடுதலைக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லி, அப்படின்னு சொன்னால் இவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு சொன்னால், நாங்கள் இந்த மே 18 2009ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட போது இவர்கள் குரல் கொடுத்தார்களா? இவர்கள நடவடிக்கை என்ன? இதே நேரம் அவர்கள் ஏன் இந்த கேஸ இந்த எழுவற்ற விடுதலையில இந்த கேஸ முழுமையாக வாபஸ் பெறையில, இவர்கள விடுதலையில முற்று முழுதாக பங்கு பெறையில இதுவரை என்றுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. நான் துவக்கத்திலே சொன்னமா, உங்களுடைய உணர்வுகள் எனக்கு புரியுது. நான் சொல்லக்கூடாத ஒண்ணு சொல்றேன். கர்னல் பானு கூட வலதுகரமாக இருந்த ஒரு போராடி, ஒரு பெண்மணி மிக மோசமான நிலையில் அடிபட்டு வந்தபோது அவரை காப்பாற்றி, அவருக்கு பெரிய பொருட்செலவில், யாருக்கு என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் அவருக்கு பின்னால் தான் தெரியும், அவரை காப்பாற்றி உயிரோடு அவரை மீண்டும் உருவாக்கி அவருக்கு பல அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்னாலே இன்றைக்கு அவர் ஆஸ்திரேலியால இருக்கிறார். அது இதுவரை நான் சொன்னதே இல்லை, இன்னைக்கு முதல்ல சொல்றோம். உங்களை போன்ற கண்ணுக்கு எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட எங்களுடைய உறவுகளாக, எங்களுடைய குடும்பமாக நாங்கள் நினைப்பதால் தான் இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படுகிற துன்பங்கள், பட்ட துன்பங்கள், துயரங்கள், இதை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் அது வராமல் தடுப்பதற்கு என்ன வழி என்று நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுடைய சக்திக்கு அதை செயல்படுத்துகிறோம். அதில் ஒரு அங்கமாக இந்த 7 பேரை விடுதலை செய்வதற்காக போராடுகிற போது அதுல எங்களுக்கு சக்திக்கு என்னென்ன முடியுமோ செய்யறோம். அதை பலப்படுத்துகின்ற வகையில ஏதாவது நீங்கள் ஆலோசனை செய்தால் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்கள் சொன்னதை போல இந்த சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்களே, ஏன் விடுதலை செய்யலன்னு கேட்டீங்க. இதை சொல்வது சுப்பிரமணிய சாமி. அதுதான் இன்னைக்கு பேச்சுடைய விவாதத்துடைய தலைப்பு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க அவங்களுக்கு துணையானங்க, இவங்கெல்லாம் அவங்களோட கையாளு, இவங்க பெய்டு கில்லர்ஸ் தான், கூலிப்படை வைத்து செய்தார்கள் அப்படிங்கிறதா சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டு இருக்கிறார். அது இல்ல. அப்ப இந்த கொலைக்கு இவர்களுக்கு சம்பந்தமே இல்ல, அது வேற ஆட்கள். சுப்பிரமணிய சாமி தான் விசாரிக்கணும். நீங்க கேட்டதுக்காக ஒண்ணு சொல்றேன். அப்ப ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். 1991 அந்த மே மாசம் 21ஆம் தேதி இரவு கொலை நடந்து அந்த பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் 23ஆம் தேதி காலையில 9 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. கார்த்திகேயன் சொல்றாரு, ரகோத்தமன் சொல்றாரு. ஆனால் 22ஆம் தேதி காலையில வந்திருக்கிற பத்திரிகைகள்லயே இந்த கொலையை புலிகள் தான் செய்தார்கள், மத்திய சட்ட அமைச்சர் சொன்னார்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். அப்படி என்றால் அந்த விசாரணை அதிகாரிகள் முதல்ல விசாரிக்க வேண்டிய ஆள் யாரு? சுப்பிரமணிய சாமியை.
29 ஆண்டுகள் ஆகுது, இதுவரை அவரை விசாரிக்கவே இல்லை. இந்த களத்திலும் சொல்றேன், மோசமான விசாரணை என்பது நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். அந்த டெஸ்டை எனக்கு முதல்ல வச்சு தொலைங்க. எனக்கு பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பின்னாலேயாவது சுப்பிரமணிய சாமிக்கு பண்ணுங்க, உண்மை வெளிவருதா இல்லையா பாருங்க என்று நான் கதறேன். இதற்கு வலு சேர்க்கிற வகையில ஏதாவது செய்ய முடியும்னா அந்த ஆலோசனை இருக்கிற யாராவது சொன்னீங்கன்னா அதையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். தொடர்ந்து ஒரு இதுல ஒரு கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன், சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. ஐயா, நீங்க சொன்ன கருத்து நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இப்ப இத்தனை கோடி தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம், இடத்து தமிழர்கள், இந்திய தமிழர்கள் உட்பட. ஆனா 29 ஆண்டுகள் ஆகியும் இந்த ஒரு, அதாவது சுப்பிரமணிய சுவாமி என்ற ஒரு மனுஷனை நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு, சட்டத்துக்கு உட்படுத்தலை என்று சொன்னால் அது எங்கட பலவீனம் என்றுதான் சொல்லணும். இந்தியாவின் இதை எனக்கு தெரியல, சட்ட நடவடிக்கைகள், அரசியல் என்பது எனக்கு பெரிய அளவு விளக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் ஏன் உட்படுத்தலை, இந்தியாவில உள்ள இந்திய தமிழர்கள் கூட இந்த சட்ட நடவடிக்கைக்கு ஏன் அதை நடவடிக்கை எடுக்கலை என்றதுதான் என்ற கேள்வி. நன்றி வாய்ப்புக்கு. சகோதரி, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய சாமி என்பவர் தனி மனிதர் அல்ல, அவருக்கு பின்னால சர்வதேச பெரிய பயங்கர சக்தி இருக்கிறது என்பதால் தான் அவரை ஒண்ணும் செய்ய முடியலங்கிறது தான் இதுல யதார்த்தமான உண்மை. நாங்கள் முயற்சி செய்தது இதுவரை நாங்கள் வெற்றி அடைய முடியல, அதனால நிரந்தரமா வெற்றி அடைய மாட்டோம் இல்லை, அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ராஜசுந்தரன், உங்களுடைய கேள்வி கேள்றீங்களா? அக்னி அண்ணா சொல்லுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிட்டத்தட்ட 89வது ஆண்டுல இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் ஒரு சின்ன குழந்தையா இருந்தேன், 13 வயசு பையனா. இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இப்போ இத்தனை வருஷமா நீங்க கூட சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், வேலுசாமி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்கிறது தெரியும். இதுவரைக்கும் ஒரு விசாரணை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு இலங்கை அரசோ இந்திய சுயமாக புத்தகங்கள் வெளியிடுவது என்பது வேறு. ஆனால் இந்த விசாரணை அறிக்கையிலே அந்த சரியான தகவல்கள் அனைவருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் அடையக்கூடிய அளவில் இருக்கின்றது இந்த நிலைமை. இதை எப்போதுதான் இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும், ஆதாரங்கள் கிடைக்கும் என்று யாருக்குமே தெரியவில்லை. அது கிடைத்தால் உண்மையாகவே சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் நானாகத்தான் இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பிக்கு ஒரு தகவல் சொல்றேன். இதை விசாரித்த ஜெயின் கமிஷன்ல அதனுடைய இறுதி அறிக்கையில் அவர்கள் சொல்றாங்க, இந்த கொலையில் மூளையாக இருந்து செயல்பட்டவர் இன்னும் பிடிபடவில்லை என்று இந்த கமிஷன் கருதுகிறது. அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்ற போது one Mr. E. Velusamy from Tamil Nadu on his affidavit, a intimate story written by Govindan Kutti, ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்த வாஷிங்டன் போஸ்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் வாஜ்பாய் ஆட்சியில் இதை பற்றி தனியாக விசாரிப்பதற்காக சிபிஐயில் தனி டீம் போட வேண்டும் என்று ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் என்று போட்டார்கள். அது சிபிஐயில் தரப்பட்டு இதற்காகவே ஒரு அணி, அதுதான் MDMA, பல்முனை நோக்கு புலனாய்வு குழு. 20 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 20 ஆண்டுகளும் பல கோடி ரூபாய்களை செலவழித்து அது செயல்படுவதாக சொல்லப்படுகிறது, அது நம்பப்படுகிறது. அது என்ன ஆச்சுன்னு யாரும் கேட்கறது தயாரா இல்ல. வேதனையோடு வருத்தத்தோடு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு இருக்கிற உணர்வு போல முன்னால இல்ல. ஒரு ஜாதி சங்க மாநாடு நடந்தால் பல லட்சம் பேர்கள் கூடுகின்ற தமிழ்நாட்டில் இந்த தமிழர் பிரச்சனைக்காவது எந்த காலத்திலாவது ஒரு 2 லட்சம் பேர் கூடியதாக ஒரு வரலாறு உண்டா? அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. நாம் சில பேர் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களே, உணர்வோடு இருக்கக்கூடிய உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேருவதற்கான ஒரு சூழ்நிலை இதுவரை வரவில்லை என்பது வேதனையான நிதர்சனமான உண்மை. ஆனால் அது இப்ப கூட அந்த MDMA விசாரணை என்ன நடக்குதுன்னு பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் கேட்கட்டும், அதனுடைய நிலைமை வேறையா போகும். அப்பாவது விசாரிப்பாங்களே, என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியல. 20 ஆண்டுகள் ஆகுது. சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த MDMAங்கிறது இன்னும் அதுல பணியாளர்கள் இருக்கிறாங்க, மாசமான சம்பளம் வாங்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்ட்டு இது வரைக்கும் தெரியாத ஒரு புதிரா தான் இருக்குது. அது எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட 2 மணி 10 நிமிடம் ஆயிருச்சு. இனி தொடர்ந்து இந்த ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து முடிந்தால் ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான நபர்களை பேச வைக்கிறது. இன்னைக்கு வேலுச்சாமி அவர்கள் அவருடைய கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. அதுல முழுக்க உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது நீங்க அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நீங்களாக டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.
சந்திப்போம் அடுத்த முறை. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.